ஒரு கம்யூனிஸ்டின் நினைவுகள். எங்க தோழர் மீனாட்சி சுந்தரம் தோழர் வந்து அவருடைய நினைவுகளை எழுதின அந்த புத்தகத்தை எங்க முனைவர் ரேவதி அவங்க வந்து இன்னைக்கு அறிமுகம் செய்றாங்க. ரேவதி வந்து தமிழ் தமிழில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறாங்க. சென்னை பல்கலைக்கழகத்தை விரிவுரையாளரா வேலை செய்திருக்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இயக்கத்துல வந்து அவங்க பல்லாவரம் பகுதியில தலைவர்களில் ஒருத்தரா இருக்காங்க. கல்விக்குழு தலைவராகவும் இருந்து வழிகாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுடைய நம்பிக்கை நட்சத்திரங்கள்ல ரொம்ப முக்கியமான தோழர். அவங்க வந்து இப்ப வந்து தோழர் மீனாட்சி சுந்தரம் தோழர் வந்து சென்னை மாவட்டத்திலையும், ஒன்றுபட்ட சென்னை மாவட்டத்திலையும், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர் மாவட்டங்களுக்கும் பொறுப்பா இருந்த வகையில தோழரை நேரடியாக அவரோடு இணைந்து செயல்படுற வாய்ப்பு கிடைச்சவங்க. இந்த அதாவது முதல் தலைமுறை தோழர் சிபிஎம்ஐ பொறுத்த வரைக்கும், இன்றைய இளம் தலைமுறை தோழர் அவங்க வந்து அவங்களுடைய அனுபவங்களை புரிந்து கொண்டு பேசுதல்ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரிய தருணம். பெரும் பெரும் தலைவர்களுக்கெல்லாம் கிடைக்காத தருணம். ஒரு தலைமுறை இடைவெளிங்கிறது குடும்பத்துக்குள்ளே இருக்கு. நான் தனிப்பட்ட வாழ்க்கையில எல்லாரும் எதிர்கொண்டதுதான். ஆனாலும் ஒரு அரசியல் பரம்பரை என்ற அடிப்படையில ஒரே இயக்கமா செயல்படும் போது அந்த மூத்த தோழர்களை நாம் வந்து அவர்களின் தொடர்ச்சியாக தன்னை உணர்தல்ங்கிறது வந்து நம்ம பாரம்பரிய வார்த்தையில சொல்லணும்னா அது கொடுப்பின. அது பெரியவங்களுக்கும் கொடுப்பின, சின்னவங்களுக்கும் கொடுப்பின. இப்ப எங்க அம்மாவோட நான் பழகினதெல்லாம் நிறைய சின்ன சின்ன வாசகங்களா நினைச்சிட்டு இருக்கேன். அது மாதிரி தாயின் தொடர்ச்சியா நம்ம உணர்ந்ததை போல உயிரியல் தொடர்பு மட்டுமல்ல, அரசியல் தொடர்பும் வாழையடி வாழையாக அது வந்து தாய்வழி தொடர்ச்சியாக வந்து தொடர்கிறது. அந்த வகையில இந்த கூட்டம் வந்து ஒரு அரிய தருணம், ஒரு வரலாற்று தருணமாக நான் வந்து ஒரு ஒரு வரலாற்று தருணத்துல பங்கெடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு புலகாகிதத்தோடு தான் இந்த நிகழ்வை நான் தொடங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தோழர் முனைவர் ரேவதி அவர்களை புத்தகத்தை அறிமுகம் செய்யுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் படித்தவங்களுக்கு எல்லாருக்குமே இயல்பாவே சொல்லுவோம், ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு சொல்லி. அந்த மாதிரி இந்த வாய்ப்பை வந்து எனக்கு வழங்கிய நீதி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன் இந்த சொல்ல சொன்னேன் அப்படின்னா, வாழ்க்கையில எங்க ஒரு இடத்துலயும் ஒரு நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு முன்னேறி போகணும் அப்படின்ற ஒரு பெரிய புற சூழலை அகசூழல் ரெண்டையுமே வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது இந்த அமைப்புகள் தான். அதனால நான் முதல்ல எனக்கு வந்து விஎம்எஸ் தோழர் என்னுடைய சொந்த வாழ்க்கையில இருந்து எப்படி எனக்கு அறிமுகம் அப்படின்றது. ரொம்ப சின்ன வயசுல இருந்தே வீட்டுக்குள்ள இயங்கிட்டு இருக்கும்போது இந்த பெயரை மட்டும் கேட்டிருக்கேன். ஆனா விஎம்எஸ் தோழரை நான் பார்த்ததே கிடையாது. நான் பார்த்தது பெரும்பாலும் நான் எஸ்எஃப்ஐல இணைஞ்சதுக்கு அப்புறம் ஒன்றுபட்ட சென்னை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிராக்ஷன் கூட்டத்துக்கு வந்திருந்தோம். அங்கதான் அவரை மீட் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கூட்டத்துலதான் அப்பதான் எனக்கு வந்து தோழர் விஎம்எஸ் அறிமுகம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமும் நான் ஒன்றும் பெருசா தோழரோட நெருக்கமாலாம் பேசினதே கிடையாது. கிட்டத்தட்ட வந்து புராண கதைகள்ல நம்பவே மாட்டோம் அப்படின்னாலும் சில குறிப்புகள் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அந்த மாதிரிதான் ஏகலைவன் எப்படி வந்து துரோணாச்சாரியரை பார்த்து கத்துக்கிட்டாருன்ற மாதிரிதான் நான் விஎம்எஸ் பார்த்துதான் பல விஷயங்கள் கத்துக்கிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த புத்தகம் முழுவதும் நிறைவு படிக்கும்போது எனக்கு இயல்பாவே வந்து விஎம்எஸ் தோழரை வந்து எப்படி எனக்கு ஒரு தலைவரா மனசுல நிற்பாரோ, இந்த புத்தகத்தை படிக்கும்போது அவர் ஒரு தலைவரை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணது எல்லாமே எழுதும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அப்ப நான் வந்து ஒரு ஏகலைவன் மாதிரி விஎம்எஸ் தோழரோட ஒன்றும் பெரிய நெருக்கம்லாம் இல்லை. இருந்தாலும் எனக்கு அவர் வந்து ஏதோ ஒரு இடத்துல பிடிச்சிருக்கு அப்படின்றதுதான். அப்படி என்னுடைய சொந்த வாழ்க்கையில முதல் தடவையா நான் பார்க்கணும் அப்படின்னா, தோழர் நந்தனோட விஎம்எஸ் தோழர் வீட்டுக்கு ஒரு நாள் நான் போனேன். அவர் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வந்து விஎம்எஸ் தோழர் வந்து பொறுப்பாளர் அப்படின்றனால நந்தனுக்கு செங்கல்பட்டு விஎம்எஸ் தோழருக்கும் ரொம்ப நெருக்கம் அப்படின்றனால நந்தன் வந்து அவங்க வீட்டுக்கு என்ன கூப்பிட்டு போனாப்ல. அப்ப வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வைக்கும்போது இவங்க ரேவதி அப்படின்னு சொல்லி அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. அப்ப வந்து தோழர் வந்து, உனக்கு முன்னாடி அவ சங்கத்துக்கு வந்தவடா, நீ அவளை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறியான்னு ஒரு வார்த்தை கேட்டாரு. உண்மையாவே நான் ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சியா நடந்த நிகழ்ச்சி வந்து அது அன்னைக்குதான். ஏன்னா இயல்பாவே ஒரு சுயத்தை நான் தேடிக்கொண்டே இருப்பேன். இவரோட பொண்ணு, இவருடைய மனைவி, இவரோட தம்பி மகள் இப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் இல்லாமல் ரேவதிக்கான அடையாளம் என்ன அப்படின்றத நான் தேடிக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு வரலையும் அதை நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கான அடையாளத்தோட நான் இருக்கணும். இதுல யாருடைய இவங்க அப்படின்ற இவங்க அப்படின்ற ஒரு தொடர்புக்குள்ள என்னை வந்து பார்க்கக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப தீர்க்கமா இருக்கேன். எந்த இடத்துலயும் அதே மாதிரி இவங்களுடைய மகள் அப்படின்ற சலுகையை பயன்படுத்துறதோ அந்த அந்த மாதிரியான நட்பு வட்டத்துக்குள்ள கூட நான் மாட்டிக்க மாட்டேன் அப்படின்றதுல நான் தெளிவா இருக்கேன்.
இது 40 வயசுல சொல்றேன். நான் சொல்றது வந்து விஎம்எஸ் தோழரை சந்திச்சது வந்து 24 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து எனக்கு தெரியும்டா இவள, நீ என்ன எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிற அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது, உண்மையாவே அன்னைக்கு நான் ரொம்ப மன மகிழ்ச்சி. நான் அதை ரொம்ப வருஷம் திருப்பி திருப்பி சொல்லுவேன். உனக்கு முன்னாடி நான் சங்கத்துக்கு வந்தவன் விஎம்எஸ் தோழரே உனக்கு சொல்லியிருக்காரு, கவனிச்சுக்கோ, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். அடிக்கடி சொல்லுவேன். இது ஒண்ணு. அடுத்து எங்களுடைய திருமணம். எல்லாருக்குமே எஸ்எஃப்ஐல இருந்து வந்தோம் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பெரிய காதல் என்னன்னா சங்கரையா தோழர் கல்யாணம் பண்ணி வைக்கணும். சாதி மறுப்பு திருமணம், ஒரு சடங்கு மறுப்பு திருமணம் எல்லாம் சொல்லி ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி சங்கரையா தோழர் எங்களுக்கு கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்க கட்சியில கேட்டோம். கேட்கும்போது சங்கரையா தோழருக்கு அப்போ உடல்நிலை சரியில்லை அப்படின்றதுனால முடியாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் சரி அதுக்கு அடுத்து யாரம்மா கேக்குறீங்க, உங்களுக்கு யாரம்மா ஃபிக்ஸ் பண்ணி தரட்டும்னு கேட்டோடனே நான் விஎம்எஸ் தோழர் தான் அப்படின்னு. அவங்களெல்லாம் ஒரே ஒரு ஷாக்கா கேக்குறாங்க. என்னம்மா விஎம்எஸ் தோழரானா? ஆமா எனக்கு சங்கரையாக்கு அடுத்து எனக்கு தலைவர்னா அது விஎம்எஸ் தான். அது ஏன்னு எனக்கு தெரியாது. எனக்கு விஎம்எஸ் தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி எங்க கல்யாணத்தை வந்து முன்னின்னு கல்யாணம் பண்ணி வச்சது வந்து விஎம்எஸ் தோழர் தான் எங்க திருமணத்தை. ஸோ அந்த அடிப்படையில அதான் சொல்றோம்ல, எதுவுமே நாங்க விஎம்எஸ் தோழரோட ரொம்ப நெருக்கம் அப்படின்லாம் இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க. நாங்க இவ்வளவு நெருக்கம், அவர்கிட்ட இவ்வளவு பேசியிருக்கேன், இவ்வளவு நெருக்கமா இருக்கு. அந்த அளவுக்குலாம் எங்களுக்கு கூட கிடையவே கிடையாது. ஆனா விஎம்எஸ் தோழரை வந்து மனசால நாங்க ஒரு தலைவரா நினைச்சுக்கிட்டு அந்த எங்க பார்த்தாலும் அவரை பார்க்க போறோம்னாலே ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த ஒரு படத்துக்குலாம் சொல்லுவோம்ல, 150 ரூபாய் கொடுத்து படம் பார்த்தோம்னா, அப்பா சூப்பர்டா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கேரண்டீட் ஃபிலிம்னு சொல்ற மாதிரி விஎம்எஸ் தோழரை பார்த்தா சந்தோஷம் வந்துரும். விஎம்எஸ் தோழரை பார்த்தா அன்னைக்கு ஒரு ஒரு புது விஷயம் தெரிஞ்சுக்குவோம். ஒரு வகுப்புலாம் விஎம்எஸ் தோழர் வராரு அப்படின்னா நம்ம கிளம்பிடலாம், தைரியமா கிளம்பலாம். கண்டிப்பா இன்னைக்கு நமக்கு ஒரு புது விஷயம் அவர்கிட்ட கத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்பிடென்ட்டை வந்து விஎம்எஸ் தோழர் தான் கத்துக் கொடுத்தாரு. ஒரு கூட்டத்துல இருந்து இன்னொரு கூட்டத்துக்கு போறோம் அப்படின்னா நீங்க அதை தொடர்ந்து விஎம்எஸ் தோழரோட கட்டுரைகளை தமிழ்ல ஒரு ஒரு பழக்கம் இருக்கு. நாங்க வந்து ஒரு விஷயத்தை பதிப்பிக்கும் போது வரலாற்று பூர்வமாக பதிப்பிக்கணும் அப்படின்னு ஒரு பதிப்பு வேலையில சொல்லுவோம். வருஷம் வருஷம் முதல்ல எந்த கட்டுரை வந்தது, அப்புறம் எந்த கட்டுரை வந்தது அப்படின்னு சொல்லி பதிப்பிக்கிற வேலையெல்லாம் செய்வோம். அப்ப அந்த மாதிரி நீங்க விஎம்எஸ் ஓட கட்டுரைகளை தொகுத்தீங்கன்னா, ஆண்டு வருடமாக, மாத வாரமாக, வாரம் வாரமாக கூட நீங்க தொகுத்தீங்கன்னா, இந்த வாரத்துல இருந்து அடுத்த வாரத்துக்கு வந்த ஒரு கட்டுரையில கூட விஎம்எஸ் தோழர் ஒரு புதிய விஷயத்தை சொல்லியிருப்பார். அது வந்து தொடர்ந்து வாசிக்கிறவங்களுக்கு விஎம்எஸ் தோழர் ஏதாவது ஒரு புதிய செய்தியை கண்டிப்பா சொல்வார். இந்த பழக்கம் எனக்கு வந்து எல்லா கூட்டத்திலையும் நானுமே கத்துக்குவேன். நேத்தை விட இன்னைக்கு ஒரு இடத்துல பேச போறோம்னா, அந்த ஒரு கூட்டத்துல புதுசா ஒரு தகவலை எப்படியாவது சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு புதிய விஷயத்தை நமக்கு சொல்றதுல வந்து ஒரு முக்கியமான ஆளா நான் விஎம்எஸ் தோழரை பார்ப்பேன். இதை நீங்க இந்த புத்தகத்திலயும் பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிற அரசியல் வரையிலையும் விஎம்எஸ் தோழர்ல அதுல வந்து ஆழ்ந்து எப்படி வந்து இந்த விஷயத்தை பார்க்கணும், விஜயினுடைய வரவை நாம் எப்படி பார்க்கணுன்ற வரையிலையும் இந்த புத்தகத்துல அவர் கொடுத்திருக்காரு. அப்ப ஒரு 90 வயது வரலையும் தன்னுடைய இயங்குதலை சொல்லிட்டே இருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேல நான் வந்து விஎம்எஸ் தோழர் இன்னொரு பெரிய பரிணாமமா பார்க்கிறது அவருடைய புத்தகம். சோவியத் புரட்சியில் மலர்ந்த மலர்கள்னு ஒரு புத்தகம் விஎம்எஸ் தோழர்து. அந்த புத்தகத்தையும் இதே மாதிரி நம்ம சவுத் விஷன் வெளியீடுன்னு சொல்லி இதுலதான் நான் தான் அறிமுகப்படுத்தினேன். இதே நூல் அறிமுக ஒரு நிகழ்வுல. வரலாறை படிப்பதற்கு ரொம்ப சிரமப்படுவேன். வரலாற்று புத்தகம்னா ரேக்ல தள்ளிட்டு போயிடுவேன். ஐயோ இதை எப்படா படிக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன வந்து வரலாற்று பூர்வமாக ஒரு தக்க ஆதாரத்தோட படிக்கணும்ன்ற பழக்கத்தை ஏற்படுத்தினது அந்த புத்தகம் தான். அந்த புத்தகத்துலதான் வந்து நான் முதல்ல அமெரிக்கா எப்படி ஒரு சர்வாதிகாரியா வந்தது அப்படின்ற கேள்விக்கான விடை எனக்கு அந்த புத்தகத்துலதான் கிடைச்சது. அது வரையிலும் வந்து எனக்கு தெரியவே தெரியாது. பல இடங்கள்ல வந்து நான் அந்த குறிப்பை சொல்லும்போது வரலாற்று படித்த மாணவர்கள் உட்பட இது ஒரு புது தகவல், எங்களுக்கு இது தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அது தேடின ஒரு வரலாற்று தகவல்கள் நிகழ்வுகள்லாம் எனக்கு நடந்திருக்கு என்னுடைய நண்பர்கள் வட்டத்துல. வரலாற்றுத்துறை மாணவர்களுக்கே அது ஒரு புதிய செய்தி அப்படின்ற மாதிரி. இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எனக்கு வந்து விஎம்எஸ் தோழர் ரொம்ப நெருக்கமா இருந்ததுனாலதான் இதை வந்து நீதிராஜன் கிட்ட வந்து கிட்டத்தட்ட அவர் நான் அறிமுகப்படுத்துறேன்னு போட்ட ஒரு பதிவை இல்ல நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நீதிராஜன் கிட்ட இருந்து நான் தட்டி பறித்தேன் கூட சொல்லலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் அப்படிதான் இந்த புத்தகத்தினுடைய அறிமுகத்தை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி வாங்க. அப்ப இந்த புத்தகம் இயல்பாவே ஒரு மனிதர்கள் வந்து சொந்த கதைகளை சொல்வது, நான் எப்படி சிலாகிச்சு வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்வது அப்படின்ற மாதிரியான ஒரு கதைகளை படிக்கிறத விட, அந்த மாதிரியான சுயசரிதைகளை விட விஎம்எஸ் ஓட சுயசரிதை எப்படி இருந்தது அப்படின்னா, இது வந்து ஒரு இடதுசாரி இயக்கத்தினுடைய சுயசரிதை எப்படி இருக்கணும்ன்றதுக்கான ஆணிவேர் முதல் புத்தகம் இது அப்படின்னு கூட நான் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சங்கரையா தோழர் கிட்ட போய் உங்களை பத்தின ஆய்வு செய்யணும், உங்களை பத்தின விஷயத்த சொல்லுங்க, நாங்க உங்களுக்கான ஆய்வு செய்யறோம்னு சொல்லிட்டு நாங்க எஸ்எஃப்ஐ படிக்கும் போது எங்களுடைய எம்ஃபில் மாணவர் ஒருத்தர் போய் கேட்டார். இப்ப சங்கரையா சொன்னாரு, என் வாழ்க்கையெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் அறிக்கை தான்ப்பா, நீ போய் அந்த அரசியல் அறிக்கை எடுத்து படி, அதுதான் என் வாழ்க்கை, இதுல நீ என்ன தனியா வாழ்க்கை வரலாறுலாம் எழுத வேணாம்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. கிட்டத்தட்ட
விஎம்எஸ் தோழர்தும் அதேதான். அவரோட சொந்த வாழ்க்கைன்னு இதுல நீங்க எடுத்து தேடி பொறுக்குனீங்கன்னா ஒரு 4, 5 நிகழ்வுகள் தான் சொல்லுவாரு. மத்தபடி அவருடைய எல்லா வாழ்க்கையும் ஏதேனும் ஒரு தோழர்களோடு, ஏதேனும் ஒரு நண்பர்களோடு, ஏதேனும் ஒரு தொழிலாளி வர்க்கத்தினுடைய தோழர்களோட அப்படின்னு சொல்லிதான் அவருடைய வாழ்க்கை முழுவதும் நிறைஞ்சிருக்கு அப்படின்றதுதான் இந்த புத்தகத்துல நமக்கு காண முடியுது. இவருடைய பிறப்பு அப்படின்றது திருநெல்வேலியை பத்தின அந்த மாவட்டம். அப்போ எங்கிருந்து இவர் எப்படி ஒரு விஎம்எஸ் தோழர்கிட்ட வந்து மார்க்சியம் கத்துக்கலாம். அதுலயும் அவர்கிட்ட வந்து வரலாற்று பொருள் முதல்வாதம் கத்துக்கலாம், அரசியல் பொருள் முதல்வாதம் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விஎம்எஸ் தோழர் வந்து அதுக்கு ஜாம்பவான் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, இதை இந்த புத்தகத்திலும் அவர் கையாண்டிருக்கார். தன்னுடைய திருநெல்வேலி எப்படி வந்துச்சு, திருநெல்வேலி மாவட்டம் எப்படி வந்தது, அந்த மாவட்டத்தினுடைய பெயர் காரணம் என்ன, திருநெல்வேலியில யாரெல்லாம் பிறந்தாங்க, என்னுடைய சமூக பின்னணி என்ன, என் சமூக பின்னணிக்கு ஒரு அரசியல் செயல்பாடு இருந்தது, அந்த அரசியல் எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு வரிசை முறையை ரொம்ப அழகா இந்த புத்தகத்துல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இந்த வரிசை முறையோடு பார்க்கும்போது ஒரு ஆங்கில அரசாங்கத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு சமூகத்தினுடைய முதல் தலைமுறை விஎம்எஸ். இப்ப இந்த விஎம்எஸ் வந்து எப்படி இதுல வந்து பயணம் பண்ணியிருக்காரு அப்படின்றதுல வந்து ஒரு பெரிய வரலாற்று தொகுப்புங்க. இந்த களஞ்சியம் முழுவதும், இந்த புத்தகம் முழுவதும் வரலாற்று நிகழ்வுகளை வந்து அப்படியே போற போக்குல சர்க்காஸ்டிக்காவும் சொல்லியிருக்காரு. எப்படின்னா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இந்திய வெடிகுண்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயம் வருது. இப்ப இந்திய வெடிகுண்டுனா டைரக்டா சொல்லிட்டு போயிடலாம் இந்திய வெடிகுண்டு. அதுக்குள்ள ஒரு வரலாற்று தகவலை சொல்றாரு. எப்படின்னா நெப்போலியனை வந்து வீழ்த்துறாங்க. அப்ப நெப்போலியனை வீழ்த்த ஆங்கில அரசாங்கத்துக்கு யார் உதவுனாங்கன்னா இந்திய வெடிமருந்து. இந்த வரலாற்று தகவல் வந்து தெரியாமலே இருக்கு அப்படின்னு சொல்லி போடுறாரு. அப்ப இந்த வரலாற்று தகவல் உண்மையான்றத இவர் புக்ல படிச்சுட்டு இதுல இருந்து ஒரு தேடு ஒரு ஒரு கும்பல் கிளம்பும், ஒரு கூட்டம் கிளம்பும். ஒண்ணு விஎம்எஸ் விமர்சனம் பண்ணணும்னு நினைக்கலாம், இல்ல இது உண்மையா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்துல இருந்தும் இந்த ஆனா இந்த வரலாற்று உண்மையை ரொம்ப அழகாக ஒரு இடத்துல சேர்க்கும் போது இது வந்து நெருடலாவே தெரியாது. இது வந்து அந்த மாதிரியான ஏராளமான தகவல்களை வந்து இந்த புத்தகம் முழுவதும் ஆஹ் குறிப்பா தன்னுடைய குடும்ப பின்னணியில வந்து ஒரு பெரிய அளவுக்கு நான் ஒன்னும் கஷ்டப்பட்ட குடும்பம் இல்ல, நான் வந்து ரொம்ப மேட்டிமைத்தனமான குடும்பம் தான் அப்படின்னு சொல்றதும், இந்திய அரசாங்கம் எப்படி விடுதலை அடைஞ்சது, அந்த விடுதலை யார்கிட்ட கொடுத்தாங்க, அப்ப அந்த ஆள் கிட்ட கொடுக்கும்போது அந்த நிலச்சுவாந்தார்கள் கிட்ட விடுதலை போகும்போது இந்திய சுதந்திரம் என்ன மாதிரியான பாதிப்புக்கு உள்ளானது அப்படின்ற ஒரு தகவலும், குறிப்பா முதல் கட்டத்துல 1908ல கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றுவதற்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய தொழிலாளர் போராட்டம் நடந்திருக்கு. தூத்துக்குடி கோரல் மில் காட்டன் மில் போராட்டம் நடந்திருக்கு. 16 மணி நேரம் வேலை வாங்கியிருக்காங்க. அப்ப அந்த வேலை நேரத்தை குறைக்கணும்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய வஉசி, சுப்பிரமணிய சிவாலாம் போன்றவர்கள் அங்க போய் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அந்த போராட்டம் பண்ணும்போது ஆஷ்துரை கூப்பிட்டு வஉசியை மிரட்டியிருக்காரு, போராட்டத்தை வாபஸ் வாங்கன்னு சொல்லி. இப்ப இந்த மாதிரியான தகவல்களோடு சேர்ந்த புத்தகமாக தான் நான் பார்க்கிறேன். அப்ப கம்யூனிஸ்ட் கட்சியின் தோற்றத்துக்கு முன்பே ஒரு தொழிலாளி வர்க்கம் இணைந்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி, அப்புறம் வேற வழி இல்லாம ஆங்கிலேய அரசாங்கம் அதுக்கு உட்பட்டு, ஓகே நாங்க வந்து நீங்க சொன்ன கோரிக்கையை ஏத்துக்கிறோம்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வெற்றி போராட்டமா அது மாறுது. இந்த வெற்றி போராட்டம் தான் இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்டத்திற்கு உத்வேகமாக்கியிருக்கு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தகவலை இந்த புத்தகம் நமக்கு சொல்லுது. இப்ப இந்த தகவலோடு ஏன் வந்து பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, விஎம்எஸ் தோழர் வந்து பிறந்தது 1935. ஆனா அவர் பாருங்க தன்னுடைய வாழ்க்கை குறிப்பை 1908ல இருந்து தொடங்குறாரு. ஏன்னா எனக்கு முன்னும் ஒரு பெரிய வரலாறு இருக்கு, எனக்கு பின்பும் பெரிய வரலாறு வரும், நிகழும். அப்போ முன்னாடி இருந்த ஒரு வரலாறை சொல்லாம என்னோட வாழ்க்கையில இருந்து மட்டும் நான் எடுத்து நான் பிறந்தேன், நான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்வதுல எந்த விதமான ஒரு பெரிய புண்ணியமும் இல்லைன்றத ரொம்ப அழகா ஒவ்வொரு சாப்டர்லயும் சொல்றாரு. குறிப்பா ஊரும் சேரின்ற இடத்துல ஒரு 2300 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தானோட சேர்ந்த ஒரு இந்தியால சித்திரகுப்தர் அப்படின்ற ஒரு மௌரியர், சித்திரகுப்த மௌரியர் வந்து உருவாக்குன அர்த்த சாஸ்திரம்ன்ற நூல். இந்த அர்த்த சாஸ்திர நூலை வச்சுதான் இந்தியா முழுவதும் ஒரு கிராமம் எப்படி தோன்றி இருக்கு, ஊர் எங்க இருக்கு, கிராமம் எங்க இருக்கு அப்படின்ற ஒரு பெரிய டாக்குமெண்ட் அர்த்த சாஸ்திரம் கொடுக்குது. அந்த அர்த்த சாஸ்திரத்தை வச்சுதான் இந்திய நாடே வந்து உருவாயிருக்கு, அந்த கிராமம் ஊரு அப்படின்றத ஒரு வரலாற்று தகவலோடு ஒப்புமைப்படுத்தி இங்க சொல்றாங்க. அப்ப எப்படின்னா ஒரு 150க்கு மேல நீங்க வந்து எவ்வளவு வேணாலும் வந்து சூத்திரர்கள் வச்சுக்கலாம் அந்த ஊருக்குள்ள. ஆனா ஒரு 100க்கு மேல நீ வந்து ஒரு பிற்படுத்தப்பட்டவர்களை வச்சுக்காதீங்க, அது வந்து நமக்கு சரியா வராது அப்படின்னு சொல்லி ஒரு பிராமண சிந்தனையோட நடத்தின விஷயமாக ஒரு ஊரை வந்து பண்ணியிருக்காங்க. இப்ப ஒரு ஊர் இப்ப எப்படி வந்தது, நான் இவ்வளவு நாள் எப்படி சொல்லியிருப்போம்னா, கோயில் இல்லாத ஊரில் வந்து தங்காத, கோயில் இல்லாத ஊர் பால் அப்படின்னு சொல்லி.
அப்ப நான் எப்படி சொல்லுவேன்னா, எல்லா பக்கத்துல இருந்தும் நீர் போகும். அந்த நீர் போய் வந்து குளத்துல நிக்கும். அப்ப குளத்த சுத்தி ஊர் இருக்கும். அப்ப நீர் கிடைக்கும். அப்ப நீர் வேணும்னா கோயில் வேணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். இப்ப இதுக்கு பின்னாடி இந்த அர்த்த சாஸ்திரம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க அந்த அர்த்த சாஸ்திரம் படிதான் எல்லா கிராமமும் அமைஞ்சிருக்குன்றது உண்மையான தகவலாவே நமக்கு தெரியுது. இப்ப நம்ம இத வந்து ஒரு இடத்துல பொருத்தி பார்த்தோம்னா, உண்மை அப்படின்றது தெரிய வருது. இப்ப இந்த மாதிரியான சூழலோட ஊரும், சேரியும் எப்படி இருந்தது? அப்ப 2 சேரியா இருக்கு. அப்ப நிலச்சுவார்ந்தார்கள் கிட்ட இருக்கக்கூடிய பணம், தன்னை வந்து ஒரு பெரிய பணக்காரன், நான் வந்து ஒரு பெரிய ராயல் ஃபேமிலியா இருந்தேன்றதுக்காக, வணிகத்துல இருக்கவன்ட்ட வட்டிக்கு வாங்கி செலவு பண்ணிட்டு இருக்கும்போது, நிலத்த வித்துட்டு போறாங்க. வெறும் நிலமா வாங்கி வச்சுக்கிட்டு அந்த வணிகர்கள் என்ன பண்ண முடியும்ங்கும்போது, ஒரு குறிப்பிட்ட கணிசமான தொகை இருக்கக்கூடிய ஏழை விவசாயிகள், குறு விவசாயிகள் கிட்ட நிலம் கைமாறுது. இப்படிதான் மாறுதே தவிர, உழுபவனுக்கே நிலம் அப்படின்ற வார்த்தையால மாறலன்றத ரொம்ப சர்க்காஸ்டிக்கா சொல்லியிருக்காரு. அவரோட 16 வயசுல இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்காங்க. உழுபவனுக்கு நிலம்னு சொல்றத ரொம்ப கிண்டல் அடிச்சு பேசினவங்களுக்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இந்த உழுபவனுக்கே நிலம்ன்றதுக்காலலாம் வந்து மாறல. இவங்களுடைய பரம்பரைய வந்து பாடி திரிய என்னோட கௌரவத்த நான் போக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு நிலத்த வித்துட்டு வாழக்கூடிய இந்த சமூக அமைப்பு அப்படின்ற விஷயத்துல இருந்து, தன்னுடைய அப்பா ஒரு மேட்டிமை குலத்துல இருந்து வந்திருந்தாலும், எப்படி வந்து பொதுமக்கள், ஏழை மக்கள் அவங்ககிட்டலாம் எப்படி உரையாடுறாரு? எப்படி தான் வீட்டுக்கு வராருன்னும்போது, இவருடைய குடும்ப பின்னணி ஒரு பெரிய அரசியல் கருத்து. 1952ல காங்கிரஸ் கட்சியிலிருந்து தேர்தல சந்திக்கிறார். பொது தேர்தல சந்திக்கிறாங்க. அப்ப அந்த பொது தேர்தலுக்கு கம்யூனிஸ்டுகள் உட்பட அவங்க அப்பாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காருன்னா, அதுக்கு இருந்த பின்புலம் என்ன? நாங்க அவ்ளோ பெரிய நிலச்சுவார்ந்தார்களா இருந்தாலும், நாங்களும் கடனாளி தான். நாங்க ஒண்ணும் பெரிய பணக்காரங்கலாம் இல்ல. அப்படி இருக்கும்போது நம்மள மாரி தானே பல பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி, அந்த மக்களோட நம்ம இணைஞ்சு வாழணும்னும் போது, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாராலும் ஏகமனதாக ஏற்றப்பட்டு அவங்க அப்பா ஊர் தலைவரானாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இதுல பதிவு பண்றாரு. இன்னொரு விஷயமா பதிவு பண்றது, அவங்க அம்மாக்கு அவங்க அப்பா வாங்கி குடுக்குற புத்தகங்கள். நான் சின்ன வயசுலயே சில புத்தகங்கள பார்த்திருக்கேன். அண்ணா கரீனா இந்த புக்கெல்லாம் வந்து எங்க அப்பா வந்து போரும் அமைதியும் பெரிய பெரிய புக்கா வாங்கிட்டு வந்து எங்க அம்மாட்ட குடுப்பாரு படிக்கிறதுக்கு அப்படின்னு. ஒரு வீட்ல வந்து ஒரு அம்மாக்கு வந்து கல்வி அறிவு குடுக்கணும்னு பாரதிதாசன் பாட்ட நான் இங்க தான் ஒப்பீடு செய்றேன். நானும் நெறைய இடத்துல பார்த்திருக்கேன். ஒரு அம்மாக்கள் படித்த குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க, தன்னுடைய பிள்ளைகளை எப்படி படித்த மாணவர்களாகவோ, ஒரு பண்புள்ள மாணவர்களா மாற்றுவதற்காக எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு வந்து பேரண்டிங், பெற்றோரியம் பத்தி படிக்கும்போது நெறைய நேரங்கள் நான் சொல்லுவேன். நண்பர்கள் கிட்டலாம் சொல்லுவேன். நீங்க வீட்ல படிக்கலனாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 4 புக்க வாங்கி வைங்க. அந்த புத்தகத்த அவங்க பார்க்கட்டும் குழந்தைங்க. அட்டைப்படத்த பார்க்கட்டும், ஒரு ஃபோட்டோ பார்க்கட்டும். அந்த ஃபோட்டோ மூலமா அந்த குழந்தைங்க வந்து இவங்க யாருன்னு சில நேரம் தேடுவாங்க. ஒரு 4, 5 வருஷம் கழிச்சு ஒரு பேரோ, இந்த ஃபோட்டோவ எங்கேயாவது பார்ப்பாங்க. அப்ப அதுங்க கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. நம்ம வீட்ல இந்த ஃபோட்டோ இருந்துச்சு. அப்ப இவரு யாருன்னு தேடுவாங்க. ஒரு தேடுதலை உணர்வுலை வந்து இந்த மாரியான புத்தகங்கள் குடுக்கும். யாருமே படிக்கிறது இல்லன்னு புத்தகம் வாங்காம இருக்காதீங்க. வீட்டுக்குள்ள சும்மாவாவது 4 புக்க வாங்கி அடுக்கி வைங்கன்னு நான் எல்லார்கிட்டயுமே சொல்லுவேன். ஏன்னா வந்து குழந்தைங்க வந்து ஒரு விஷயத்த பார்க்கும். அது உடனடியாக எடுத்துக்காது. ஆனா அதுங்க மனசுல அது வந்து ஃபீட் ஆயிட்டே இருக்கும். ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களுக்கு என்னைக்காவது ஒரு இடத்துல அங்க வந்து கற்பூரம் மாரி புடிச்சுக்கும் அப்படின்னு. அப்ப இத தான் நான் அவங்க அம்மா மூலமா பார்க்குறேன். அவங்க அம்மாக்கு இந்த புக்கெல்லாம் வாங்கி குடுக்கும்போது நான் வாசிச்சிருக்கேன் அப்படின்னு வந்து தோழர் பதிவு பண்றார். ஆனா, ஒரு வீட்டில் வாசிக்கக்கூடிய நபர்கள் இருக்கும்போது, அதுவும் குறிப்பா பெண்கள் வாசிக்கக்கூடிய வீட்ல இருக்கும்போது, இன்னும் நெறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு நகருது அப்படின்றத, இது வந்து ஒரு கண்கூடான எதார்த்தமான உண்மையா நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் விஎம்எஸ் வந்து எங்க போறாரு அப்படின்னா, காலேஜ் இன்டர்மீடியேட் கோர்ஸ் போறாரு. எனக்கு தமிழும், இங்கிலீஷும் வராதுப்பா அப்படின்றாரு. ஆனா இன்னைக்கு அந்த விஎம்எஸ் தோழர் தான் தமிழ்ல கட்டுரையும், இங்கிலீஷ்ல கட்டுரையும் நம்மட்ட மிரட்டி போட்டுட்டு இருக்காரு. அவரோட ஆங்கில புலமைய நெனச்சு நம்மளே பல நேரம் வியந்திருக்கோம். அப்பா தோழர் எப்படி எங்கிருந்து வாசிக்கிறாரு அப்படின்ற அளவுக்கு வந்து இன்னைக்கு இருக்கு. ஆனா அவருக்கு இன்டர்மீடியேட் கோர்ஸ் படிக்கும்போது, எனக்கு வந்து தமிழும், இங்கிலீஷும் வராது அப்படின்னு சொல்லி, அதனால நான் ஒரு 6 மாசம் எனக்கு வேஸ்ட் ஆச்சுன்ற மாரியும் இதுல அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த நேர்மை இருக்குல்ல, நான் படிப்புல வந்து இதுல பலவீனம், இது பலம் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அவரு போய் நான் ஒரு பிஎஸ்சி பிசிக்ஸ் ஒரு கல்லூரியில போய் ஜாயின் பண்ணிட்டு, பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சுட்டு இருக்காரு. பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சுட்டு ஒரு மெக்கானிக்கா தன்னுடைய வேலைக்கு போறாரு அப்படின்ற போது தான், இங்க திரும்ப எங்க நம்ம வரோம்னா, இங்க கல்விக்கும், படிப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் வந்து வேலை என்பது என்னுடைய சம்பாத்தியத்திற்கானது. கல்வி என்பது தன்னுடைய அறிவை வளர்த்துக்க வேண்டியது அப்படின்ற பல விஷயங்களை நம்ம திரும்ப திரும்ப பார்க்க வேண்டியது. பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சுட்டு அந்த துறையிலே அவரால போக முடியாம, சென்னையில வந்து ஒரு சின்ன கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு போய் ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் கம்பெனில அப்ரென்டிஸா அவருடைய தன்னுடைய வேலையை துவங்குறார். இதுக்கிடையிலே 54 அவருடைய 19 வயசுலயே 18 வயசுல அவருக்கு திருமணம் ஆயிடுது. 3 குழந்தை வேற இருக்கு. இது எல்லாத்தையும் ஊர்லயே விட்டுட்டு சென்னைக்கு வராரு. செட்டில் ஆகுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராரு அப்படின்னு. அவருடைய வாழ்க்கை தொடங்குது. இப்ப இங்க ஸ்டாண்டர்ட் மோட்டார் கம்பெனிக்குள்ள போகும்போது, இந்த கம்பெனிக்குள்ள உள்ள அவர் போகும்போது அவருக்கு 23 வயசு.
அப்பதான் வந்து இங்க இன்னொரு பெரிய பெரிய விஷயத்த அவர் வந்து நமக்கு சொல்றாரு. 1959 அமால்கமேஷன் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனிஸ்னுடைய வெளிநாட்டு கம்பெனியோட டைப் வச்சுக்கிட்டு இங்கிருந்து ஏற்றுமதி எல்லாமே செஞ்சு கொடுத்து அனுப்புற கம்பெனியாக எப்படி வந்து சென்னை இருந்தது. அதுவும் சென்னை வந்து சென்னை டைட்டாட் அப்படின்னு சொல்ற ஒரு பேர் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு வரையிலும் இந்தியாவினுடைய மிக முக்கிய தொழில் நகரத்துல சென்னை தான் இருந்திருக்குன்னா, அது அன்னைக்கு வாங்கின பேர் தான். 1959 வாங்கின பேர் தான் அப்படின்றது தான். இப்ப இந்த மாதிரியான நேரத்துல ஐரோப்பியால இருந்து எப்படி வந்து ஐரோப்பா அரசாங்கம் இங்க இருக்கக்கூடிய நிலப்பிரபுக்களுக்கு தங்களுடைய அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய பலத்தை குடுத்துட்டு போனாரு அப்படின்றதுக்கு இந்த ஆனந்த ராமகிருஷ்ணன் அவர் ரொம்ப முக்கியமான ஆளா வராரு அப்படின்ற வரலையும் ஒரு பெரிய வரலாற்று தகவலை இதுல சொல்றாரு. இந்த வரலாற்று தகவலோட இன்னொரு முக்கியமான வரலாற்று தகவலை நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா 1794ல சர் வில்லியம் ஜோன்ஸ் அப்படின்றவரு மனுஸ்மிருதிய ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கிறார். இப்போ நீங்க 1947ல இந்தியா சுதந்திரம் அடையுது. 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்திய நாட்டுல எழுதப்பட்ட மனுஸ்மிருதிய ஒரு ஆங்கிலேயர் மொழிபெயர்த்திருக்காருன்னா அதுக்கான தேவை என்னன்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த மனுஸ்மிருதி தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் விக்டோரியா மகாராணிக்கு இந்திய நாட்டுல எப்படி நம்ம காலூன்ற போறோம், நம்ம போயிட்டா கூட எப்படி நம்மளுடைய சர்வாதிகாரம் இங்க இருக்கும் ஏகாதிபத்தியம்ன்றதுக்கான பெரிய ஆயுதமாக இந்த புத்தகம் இருக்குன்றத அன்னைக்கு மொழிபெயர்த்த வில்லியம்ஸ்க்கே தெரிஞ்சிருக்காது அப்படின்னும் பதிவு பண்றாரு. அப்போ இந்திய அரசாங்கத்துக்குள்ள இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சாதி ரீதியான விஷயத்தை மனுஸ்மிருதி கட்டமைக்குது. அப்ப இந்த சாதி ரீதியாக யார்கிட்ட வந்து நம்மளுடைய அரசை ஒப்படைச்சிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி ஏகபோகமா இருக்கக்கூடிய நிலப்பிரபுக்கள் மேல கொடுத்துட்டு போறது. நிலப்பிரபுக்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா முழுவதுமாக தன்னிடம் பணம் இருக்கு. இந்த பணத்தை பெருக்கணும்ன்றதா எண்ணமே தவிர அந்த புதிய தொழிலை கத்துக்கணும்ன்ற எண்ணம் இல்ல. இதுதான் வந்து இந்திய தொழிற்சாலைக்கு கிடைச்ச சாபக்கேடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆஹ் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு. அமெரிக்கா கியூபாக்கு போட்ட மாதிரி பொருளாதார நெருக்கடி, பொருளாதார விதியெல்லாம் நமக்கு போட்டாங்கன்னா அவ்வளவுதான் இந்திய நாடு ஸ்தம்பிச்சிரும். ஏன்னா நமக்கு வந்து நம்மளுடைய சொந்த உற்பத்தி கிடையாது அப்படின்றாரு. ஒரு பங்குச் சந்தையை இவ்வளவு விவரமாக ஒரே ஒரு பத்தியில நமக்கு புரிய வைக்க முடியும்னா அது விஎம்எஸ்க்கு நிகர் விஎம்எஸ் தான். ரொம்ப ஒரு பேராகிராஃப்ல அந்நிய நாட்டுல எல்லாம் வந்து இந்த பங்குச்சந்தை ஒரு கம்பெனியினுடைய பங்குச்சந்தை வாங்குவதற்கு வந்து ரொம்ப அசிங்கமா ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா இந்திய நாட்டுல ரொம்ப எளிமையாக அந்த பங்குச்சந்தையை வாங்கிக்குவாங்க. அது ஒரு பெரிய தன்னுடைய கௌரவம்னு நினைக்கிறாங்க இந்திய நாட்டுல அவர் சேர்த்து சொல்றாரு. ஏன்னா பங்குச்சந்தை வந்து தன்னுடைய அறிவுக்கு எவ்வாறு இன்வெஸ்ட் பண்றாங்கன்றத கண்டுபிடிச்சு அந்த இன்வெஸ்டர் மூலமாக தொழில் தொடங்குவது மேலை நாட்டு கலாச்சாரம். இந்திய நாட்டுல என்ன பண்றோம்னா நான் தொழில் நடத்தி தரேன் என் கூட வந்து பங்கு சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு இது ஒரு மிகப்பெரிய வர்த்தக மாற்றம் என்னவா இருக்கு அப்படின்னா 100 வருஷம் கழிச்சு. ஏன்னா வந்து விஎம்எஸ் சொன்னது வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி வரலாறுல. இப்ப 100 வருஷம் கழிச்சு மிகப்பெரிய வர்த்தக போரா என்ன மாறுது அப்படின்றதையும் அவர் சேர்த்து சொல்றாரு. எப்படின்னா ஒருத்தன் அறிவா செஞ்சு தன்னுடைய புதிய கண்டுபிடிப்பை செய்யறாங்க. அந்த கண்டுபிடிப்புக்கு தான் அவர் வந்து ராயல்டி போடுறாரு. என்னோட அறிவுக்கு நான் செஞ்ச கண்டுபிடிப்புக்கான ராயல்டி. நான் கண்டுபிடிச்ச பொருளை யார் வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு ஒரு பார்வை. இன்னைக்கு எங்க வந்திருக்கு அப்படின்னா, நான் கண்டுபிடிக்கிற பொருள் மீதே ராயல்டி. நான் கண்டுபிடிச்ச பொருளை வேற யாரும் பயன்படுத்தவே கூடாதுன்ற இந்த இடத்துக்கு வரும்போது இங்க அறிவு மாற்றமாகுது. எது அறிவு செல்வமா மாறுது. இந்த அறிவு செல்வம் தான் இங்க வர்த்தக போருக்கான தூண்டுகோல் அப்படின்ற வார்த்தையும் இவர் சேர்ந்து இதுல பதிவு பண்ணியிருக்காரு. அப்ப ஒரு சுதேசி முதலாளிகள் இருக்க இந்திய நாட்டுல ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடியே சுதேசி முதலாளிகள் இருந்தாங்க அப்படின்னா ஒரு நிலப்பிரபுக்களுக்கு தன் சொந்த விஷயத்தை செய்ய முடியும். ஒரு தொழிற்சாலை நிறுவ முடியும். நான் ஒரு சின்ன கம்பெனியை தொடங்க முடியும் அப்படின்ற அத்தனை நம்பிக்கையும் குடுக்குறாங்க முதல் தலைமுறை. இந்த முதல் தலைமுறைக்கு கிடைக்குது. அப்படி இருக்க ஒரு சுதேசி முதலாளிகள் இருந்த ஒரு நாட்டுல இன்னைக்கும் வறுமை இருக்குன்னா அது ஏன்? இதுக்குதான் இந்த வர்த்தக போரோட அவர் தொடர்பு படுத்துறாரு. எப்படி வந்து இங்க வந்து இருக்குன்னா தொழிலாளிகள் வந்து இருக்கக்கூடிய ஆங்கிலேய அரசாங்கம் என்ன பின்பற்றிட்டு போனாங்களோ அததான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலாளிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு அதே மாதிரி ஒரு 3 விஷயத்த சேர்த்து சொல்றாரு. அனந்த கிருஷ்ணன் இவர்தான் வந்து மிகப்பெரிய தொழிலாளி வர்க்கத்துக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றத, தொழிலாளிகளை எப்படி ஒரு நிறுவனம் நடத்தணும் அப்படின்றத இவர்தான் ஒரு புத்தகமா எழுதுறாரு. அவருடைய 3 விஷயத்தை ரொம்ப அழகா அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது பிராமணியம், மார்வாரியம், மேலை நாட்டு நிதியியல். இந்த மார்வாரியம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, தன்னுடைய பணத்தை கஷ்டமே படாம எப்படி பெருக்கிறது.
இதான் மார்வாரியம். இப்ப பிராமணிய மூளை, இந்த மார்வாரியம், அந்நிய நிதி மூலம் அப்படின்ற இந்த மூணையும் இணைச்சு ஒரு முதலாளித்துவம் வருது. அந்த முதலாளித்துவத்துல ஒரு தொழிலாளி எப்படி வச்சுக்கணும் அப்படின்றத இவர் எழுதின இந்த புத்தகம் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி எல்லாரிடமும் ஆனந்த கிருஷ்ணன் ஜே தான் வந்து பெரிய ஆளு அப்படின்ற அளவுக்கு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்காரு அப்படின்னு. இந்த குரு படம் பார்க்கும் போதெல்லாம் நமக்கு வந்து புரியாது, இது எப்படி ஒருத்தர் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு. ஆனா இஎம்எஸ் தோழருடைய ஒரு படம் எனக்கு உணர்த்தாததை இந்த புத்தகம் உணர்த்துது. அப்ப ஒரு 11 நிறுவனங்கள், ஒரு 11 எக்யூம்பாதம்ஸ், நீங்க சிம்சன் கிட்ட போய் நின்னீங்கன்னா அதை சுத்தி இருக்கிற எல்லா தொழிற்சாலைகளும் வந்து இவரோட கீழே வரும் அப்படின்ற ஒரு 11 நிறுவனங்கள், ஒரு 6000 தொழிலாளர்களை வச்சு ஒரு இந்திய கம்பெனில இருக்கக்கூடிய ஒருத்தர் வெறும் கணக்காயிரம் வேலைக்கு ஆங்கில கம்பெனிக்குள்ள போய் அதுக்கப்புறம் படிப்படியா சிஇஓ ஆகி ஜெனரல் மேனேஜர் ஆகி இன்னைக்கு இத்தனை நிறுவனங்களுடைய ஹெட்டா மாறுற ஒருத்தரை பத்தின தகவலை படிக்கும் போது அப்படியே நம்ம தூக்கி உட்காருவோம்ல அந்த மாதிரி. அப்ப அனந்த ராமகிருஷ்ணன் இவ்வளோ பேசின விஎம்எஸ் அவர் தன்னுடைய படிப்பினையாக ஒவ்வொன்றும் அப்ரெண்டிஸரா நான் இப்படி போறேன், அப்ரெண்டிஸா உள்ள போகும்போது என்னை எதையும் தொட விடாம இருக்கக்கூடியவங்க, முதல் தலைமுறை தொழிலாளிகள் வந்து சில தொழில்களை நேக்கு போக்கை அடுத்தவங்களுக்கு சொல்லியே கொடுக்க மாட்டாத போது அதை நான் எப்படி கத்துக்கிட்டேன் அப்படின்ற இவரோட ஒரு பக்க பரிணாம வளர்ச்சியும் சேர்த்து சொல்லிட்டே வரும்போதுதான் விஎம்எஸ் நடை நமக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு விஷயத்த சொல்லும் போது ஸ்லாகிச்சு சொல்லும் போது என் தன்னை மட்டும் சொல்லாம தன்னுடைய புறச்சூழல் மொத்தத்தையும் சொல்லி அதுக்கப்புறம் இதுக்குள்ள நான் எப்படி வளர்ந்தேன் அப்படின்ற பரிணாம வளர்ச்சிக்குள்ள சொல்லும் போது விஎம்எஸ் ஒரு இடம் வந்து முன்னேறி நிக்கிறாரு அப்படின்றதான் இந்த புத்தகம் நமக்கு சொல்லுது. அப்ப இந்த தொழிலாளி வர்க்கத்துக்குள்ள இவரை வாசிக்கிட்டே இருக்கும்போது எந்த இடத்துல உயர்வாகிறோம் அப்படின்னா, என் புத்தியில வந்து ஏழைகள்னா வந்து பொறுப்பற்றவர்கள், கொடுத்த காசை ஒழுங்கா வச்சுக்க தெரியல, சம்பாதிச்ச காசை குடிச்சே அழிக்கிறவங்க, இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நானு. இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்த என்ன ஒரு இடத்துல வந்து இல்ல, அவங்க எல்லாம் வந்து இந்த அரசு அமைப்பு, இந்த சிஸ்டம் அவங்களை ஏழையா வச்சிருக்கு, அவங்க என்னைக்கோ ஒரு நாள் தான் குடிக்கிறாங்க, குடிக்கிறது அவங்களுடைய தொழில் இல்ல அப்படின்றது எல்லாத்தையும் நான் இவங்களோட போராட்டத்து களத்துல நிற்கும் போது அவங்களோட இருக்கும்போதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுலயும் குறிப்பா இந்த சுமை பணி தூக்கக்கூடிய தொழிலாளர்களோட நான் இருந்து வேலை செய்யும் போது நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ரொம்ப தெளிவா சொல்றாரு, நான் ஒரு கம்யூனிஸ்ட் எல்லாம் கிடையாது, ஆனா நான் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம்லாம் எனக்கு வரல, ஆனா நான் ஒரு தொழிலாளர்களுடைய போராட்டத்துல இருக்கும்போது நான் இதையெல்லாம் கத்துக்கும் போதுதான் நான் கம்யூனிஸ்டா மாற ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அவர் பதிவு பண்றாரு. இப்ப இந்த மாற்றத்தை ஒவ்வொரு கம்யூனிஸ்டும் அனுபவிப்பாங்க. எதுவுமே தெரியாம வெறுமனே போய் நின்னு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கம்யூனிஸ்டுக்கும் தன்னுடைய அகநிலையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு சந்திப்பும் வளர்க்கும் அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டா நான் இதுல பாக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிம்சன் வேலைக்கு போறாரு 1969 அந்த மாதிரி காலகட்டத்துல 62ல அவர் சிம்சனுக்குள்ள போறாரு. 59 அப்படின்றது சென்னை வராரு, 62 ஒரு 2 வருஷம் கழிச்சு சிம்சனுக்குள்ள போறாரு. இப்ப இந்த சிம்சனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இவருக்கு என்ன, சிம்சன்ல மத்த தொழிற்சாலைகளை விட இங்க ஓரளவுக்கு வருமானம் இருக்கு, சம்பளம் பரவாயில்ல அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா, அங்கதான் அவருக்கு வந்து முழுவதுமாக ஒரு தொழிற்சங்கத்தினுடைய ஒட்டுமொத்த பிம்பமும் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. தொழிற்சங்கத்தின் மூலமாக ஒரு தலைவர் இருக்காரு, அப்புறம் ஆனா ஒர்க்கர்ஸ்க்கான லீடர்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு. சங்க தலைவர் வேற, லீடர்ஸ் வேறன்ற 2 முகாமை வந்து இங்கதான் அவர் பிரிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு சங்கம் சார்ந்த விஷயங்களே தெரிய ஆரம்பிக்குது. ஏன் இப்படி இருக்குன்னா, இந்த சங்கம் வைக்கிற உரிமை அரசாங்கத்தோடு தொடர்புடையது. அரசாங்கத்துல யார் வந்து உதவுறாங்களோ, அரசாங்கத்தினுடைய பேச்சை கேட்கக்கூடியவங்க இந்த தலைவரா இருக்க முடியும். இது எல்லாத்துக்கும் மேல அண்ணாவுடைய கூற்றாக ஒண்ணு வேற இதுல பதிவாகுது. அதாவது ஒரு முதலாளித்துவ அரசு எப்படி இருக்கும், முதலாளிகளால் நிரம்பப்பட்ட ஒரு ஆலை தொழில், அந்த ஆலை தொழில இருக்கக்கூடிய நிறுவப்பட்ட ஒரு அரசாங்கம் யாருக்கு சாதகமா இருக்கணும் போது என்னாலே முடியல, நானே கையறு நிலையில நிக்கிறேன்னு சொல்லி அண்ணா சொன்ன ஒரு வாக்கியத்தையும் சேர்த்து சொல்றாரு. அதாவது நான் வந்து ஏழை மக்களுக்கு செய்ய முடியும்னு நினைச்சு வந்த என்னால செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை தான் இது உருவாக்குது அப்படின்னு ஒரு முதலமைச்சரே இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாருன்னா, அப்ப எந்த அளவுக்கு ஒரு ஆலை முதலாளி தன்னுடைய கொடுங்கோலை நடத்தி கொண்டிருந்திருப்பாருன்னு யோசிச்சு பார்க்க வேண்டியது. அப்போ அந்த தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் இந்த ஆலை முதலாளிக்கும் அரசுக்கும் தான் உண்மையா இருப்பாரு, தொழிலாளிக்கு உண்மையா இருக்க மாட்டாருன்றத ரொம்ப கோபமாக, ரொம்ப சட்டிலாக,
ரொம்ப ஆதங்கமாக எல்லா இடத்திலும் அவர் பதிவு பண்ணிக்கிட்டே வர்றாரு. ஆஹ் ஒருத்தரோட தன்னுடைய மகள் திருமணம் சொல்லி தொழிலாளர்கள் கிட்ட இருந்து காசு வாங்குறது, அந்த காசை தரமாட்டேன்னு சொல்வதற்காக அந்த தொழிலாளியை போட்டு அடிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள். இந்த பக்கம் நான் வந்து பாரு எதிர்த்து பேசுறேன்ற மாதிரி தொழிலாளர்கள் கிட்ட நல்ல நல்ல பேர் வாங்குற மாதிரி காமிச்சிட்டு, அந்த பக்கம் போயிட்டு முதலாளி கிட்ட கை கொடுத்துட்டு போறது அப்படின்ற இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு தொழிலாளி வர்க்கத்துல இருக்கக்கூடிய தொழிலாளிகள் அன்னைக்கு பிரச்சனை என்ன தீர்ந்துடணும் அப்படின்றதா யோசிப்பாங்க. ஆனா நம்ம மட்டும்தான் ஒரு தொலைதூர பார்வையோட இந்த தொழிலாளர்கள் அறிவு சார்ந்து நடக்கும்போது எப்படி ஒரு மாற்றம் வரும்போது இந்த மாற்றம் சாத்தியப்படும் அப்படின்றதுக்கு இவர் ஒரு பெரிய சாட்சியாக சொல்றாரு. கள போராட்டங்கள் தலைவர்களை தீர்மானிக்குது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த அவரை ஒரு ஒரு 7-8 வருஷம் கழிச்சு மைதிலி சிவராமன், என். ராம், கே. எஸ். சுப்பிரமணியன் அப்படின்ற இந்த நண்பர்கள் மூலமாக வெறும் களப்போராட்டம் இல்ல, களப்போராட்டத்துல தன்னுடைய மார்க்சிய தத்துவமும் உள்ள இணையணும். இணையும் போது மட்டும்தான் இந்த போராட்டங்கள் அதிதீவிர வெற்றிக்கு நோக்கி நகரும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி 68 காலகட்டங்கள வந்து சீனா பெருசா, இது ரஷ்யா பெருசான்ற விவாதங்கள் மட்டும்தான் திரும்ப திரும்ப போய்கிட்டு இருந்தது. அதை தாண்டி இல்ல, இது வந்து மனிதர்கள் வந்து அதை தாண்டி விசாலமா பார்க்கணும் அப்படின்றதையும், குறிப்பா வந்து டிஎம்கே ஏடிஎம்கே வந்த 78 காலகட்டங்கள்ல திமுக அதிமுகக்கான திராவிட அரசியலை, இன அரசியலை மாற்றி எப்படி ஒரு அரசியலை உள்ள கொண்டு போகணும்ன்ற விஷயத்தை நாம் விவாதிக்கணும் அப்படின்றது வரலையும் கட்சி பேசியிருக்கு, பரிசீலனை பண்ணியிருக்குன்றத இந்த புத்தகம் படிக்கும்போது தெரியும். அதே மாதிரி 1964 கட்சி பிரியும் போது உருவான ஒரு பர்த்வான் பிளீனம் என்ன சொல்லுது அப்படின்றது. இந்த பர்த்வான் பிளீனம் வந்து தேர்தல் நடைமுறையை பிரதானப்படுத்துறது அப்படின்ற ஒரு இந்த பிளீனத்துல இருந்து நம்ம ஒரு நோக்கி நகர்ற இந்த விஷயத்தை இவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சாக்கல்யா பிளீனம் என்ன சொல்லுதுன்ற அந்த அந்த பிளீனத்தை பத்தின குறிப்பை இதுல பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு வரலாற்று தகவல்கள் மொத்தத்தையும் ஒரு புத்தகத்துல படிக்க முடியுமானா முடியும். அது இதுதான். இப்ப இது இது ஒரு வரலாற்று தகவலா சொல்றேன் அப்படின்னா, இவர் கூட பயணிச்ச தலைவர்களை பத்தி அவர் எழுதின விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? அது இன்னமும் பெரிய ஒரு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகருது. நான் மட்டும் இயக்கம் இல்ல. என்னை சுத்தி இருக்கிற பல பேர் எனக்கு இயக்கம். அதுல பல பேர் தலைவர்களா இருப்பாங்க, பல பேர் தொண்டர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வகையில வந்து இவருடைய மிகப்பெரிய ஆஸ்தான குருவாக தோழர் நல்லசிவம் அவர்களை தான் வந்து சொல்றாரு. அவர் தான் வந்து பேருக்கு ஏத்த மாதிரியே வாழ்ந்த மனிதர் நல்ல சிவம் அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கு பேரே அப்படி வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து தோழமை உணர்வோட இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி நல்ல சிவம் சொல்றாரு. அவருடைய முற்றும் முழுவதுமான நபராக அவர் பாக்குறது வந்து சிந்தன் விபிசி சிந்தன் தோழர் அவர் சொல்றாரு. சிந்தன் தோழர் இல்ல அப்படின்னா என்னையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நான் வந்து சங்கத்துக்குன்னு வரும்போது ரத்தமும் அடியுமாக ஒரு மனிதரை பாக்குறேன். அப்புறம் தான் தெரியுது அவர் விபி சிந்தன்னு சொல்லிதான் அவர் சிந்தனை அறிமுகப்படுத்துறாரு. இப்ப அந்த மாதிரி யாரோ ஒருத்தருக்காக அடி வாங்கி ஒருத்தர் வாழ்றாரு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சிந்தனை வந்து ரொம்ப உயர்வா பேசுறாரு. அப்புறம் ஹரிபத் தோழரை பத்தி நிறைய பேசுறாரு. 2 பேரும் சேர்ந்து நாங்க ஒண்ணா வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி வளர்ந்தோம்னு சொல்லும்போது, ஹரிபத் தோழர் வந்து திருப்பூர் போகும்போது அதுக்கு முன்னாடி வரலே ஹரிபத் தோழரோட எப்படி இவருக்கான நெருக்கம் இருந்தது. ஹரிபத் தோழர் சிறைக்கு போயிருக்கும் போது அங்க இருக்க மிசா கைதிகளுக்கு ஹரிபத் தோழர் தான் வந்து உதவி பண்ணிருக்காரு 75ல அப்படின்ற விஷயத்தை இவர் பதிவு பண்ணிருக்காரு. ஏன்னா டிஎம்கே அரசுல இருந்தது. நம்ம கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒண்ணும் ஆட்சி அதிகாரத்திலேயே இல்ல. நமக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்குல்ல, நம்ம 67ல இருந்து கட்சி நடத்துறோம், நம்ம இன்னும் வந்து பெருசா நடக்கல அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு மறைமுகமாக நேரடியாக நமக்கான உந்து சக்தியான வார்த்தையா நான் பாக்குறேன். அங்க இருக்க மிசா கைதிகள் மொத்த பேரும் டிஎம்கே எல்லாம் எம்பி எம்எல்ஏவா இருந்த அத்தனை தலைவர்கள் உள்ள இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு எண்ணெய் கூட குடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சோப்பு குடுக்கல, மாத்திக்க துணி தரல. அப்ப அரிபட் உள்ள போறாரு அவசர நிலையில. அப்ப அரிபட் உள்ள போய் சண்டை போட்டு அவங்கலாம் யாரும் வந்து திருடி கொள்ளையடிச்சு வந்த தலைவர்கள் கிடையாது. ஒரு அரசியல் தலைவர்கள். அவங்கள எப்படி கண்ணியமா நடத்தணுமோ நீ நடத்தணும்னு சொல்லி ஹரிபத் தோழர் சண்டை போட்டு 1 வருஷமா அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் உள்ள வாங்கி குடுத்தாரு அப்படின்ற ஒரு தகவல் இதுல இருக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம தோழர்கள் சிறைச்சாலை போறேன்னு சொன்னாலே வந்து உள்ள இருக்கிற கைதிகள் சந்தோஷமாயிடுவாங்களாம்.
வெளிய வந்து மக்களுக்காக, அடித்தட்டு மக்களுக்காக நாங்க எப்படி போராட்டம் பண்றோமோ, உள்ள போயிட்டா உள்ள இருக்கக்கூடிய தோழர்கள் வந்து அவங்களுக்கான மக்களுக்காக, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான சரியான உணவு வேணும், அவங்களுக்கான உடை வேணும், அவங்களுக்கான பராமரிப்பு வேணும் அப்படின்ற அங்க போய் உள்ள இருக்கவங்களுக்கு அந்த உள்ள இருக்க போராட்டம் பண்றாங்க. வெளிய இருந்து போராட்டம் பண்றாங்கன்னா, உள்ள போய் இந்த மாரி போராட்டங்கள் பண்றாங்க அப்படின்னு சொல்லி, விஎம்எஸ் பதிவு பண்றது மட்டும் கிடையாது. நான் சமீபமா படிச்ச நீதிபதி சந்துரு அவருடைய புத்தகத்திலேயே இத பதிவு பண்ணியிருக்காரு. எங்க போனாலும் இவங்க போராட்டம் பண்ணிட்டே இருப்பாங்க. எங்க போனாலும் கஷ்டப்பட்ட மனிதர்களுக்காக இவங்க நிப்பாங்க அப்படின்ற தகவல் வந்து படிக்கும் போதெல்லாம், நம்மலாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற உணர்வ நமக்கே ஏற்படுத்திடுறாங்க. இந்த சுய தேடுதல், சுய கற்றல், சுய குற்ற உணர்வு இது எல்லாமே வந்து இந்த புக்ல வந்துரும். அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கு அப்படின்றது தான். அவர் வந்து ரொம்ப சிலாகிச்சு எழுதுனது வந்து பல தொழிற்சங்கங்கள் போராட்டங்கள் தான். இந்த தொழிற்சங்கங்கள் போராட்டங்கள் எல்லாம் என்னை எப்படி வந்து வளர்த்துச்சு அப்படின்றது, போக்குவரத்து தொழிற்சங்கங்கள், அடுத்தது வந்து அவர் மின்னரங்கத்துக்கு போனது அப்படின்ற வரிசைப்படுத்தி, போக்குவரத்தும் மின்னரங்கமும் இணைஞ்சு ஒரு மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து எப்படி வந்து ஒரு பெரிய சாதனையை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொன்ன இந்த விஷயங்கள். இதுக்கப்புறம் அவர் வந்து கட்சி மாவட்ட செயலாளர் ஆறாரு. கட்சி மாவட்ட செயலாளர் ஆனதுக்கப்புறம் அவர் ஒரே வரியில முடிக்கிறாரு. நான் கட்சி மாவட்ட செயலாளரா ஒண்ணும் பெருசாலாம் வேலை செய்யல. அவர் போடுறாரு இதுல. நான் வேலை செய்யல. நான் ரொம்ப கம்மியா தான் வேலை செஞ்சேன். இருக்கிற தோழர்கள ஒருங்கிணைச்சேன். அவ்வளவுதான் என் வேலை அப்படின்னு. எவ்ளோ பெரிய வேலையை 2டே வரியில அவருடைய வாழ்க்கைய அந்த பத்திய முடிச்சுட்டாரு. எ இ இந்த ஒருங்கிணைக்கிற பக்குவம் தான் இன்னைக்கு கத்துக்க வேண்டிய மிகப்பெரிய தலைமை பண்பா நான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். சிலாகிச்சு பார்க்க வேண்டிய விஷயமா நான் பார்க்கிறேன். அப்போ இந்த ஒருங்கிணைக்கிற பண்பு இல்லாம தான் இன்னைக்கு எல்லாருமே தனித்தனியா இருக்காங்க. தனி நபர் நாயக பிம்பத்துக்குள்ள போய் மாறிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற ஒரு உணர்வை வந்து உடைக்கிறாரு. நாங்க வந்து நெறைய கூட்டங்கள் நடத்துவோம். கூட்டத்துக்குள்ள சண்டை போடுவோம். கூட்டத்த விட்டு வெளிய போனோனே நாங்க மறந்துருவோம். சுய விமர்சனம், விமர்சனம் விமர்சனம் பண்ண மனிதர் வந்து அதோட சோர்ந்து போயிடக்கூடாதுன்றனால, அந்த மனிதர்கிட்ட நாங்க தொடர்ந்து பேசுவோம் அப்படின்னு சொன்ன இந்த பக்குவங்கள் எல்லாமே ஒரு தலைமை பண்புக்கான பக்குவங்கள் எல்லாம் படிக்கும்போது, அப்படியே ஒரு பெரிய சிலாகிக்கிற ஒரு மன நிறைவுக்கு போகுது அப்படின்றதுதான். அதுக்கப்புறம் அவர் பெரிய வியந்து பேசுற விஷயம் எஸ்எஃப்ஐ இந்திய மாணவர் சங்கத்தினுடைய வளர்ச்சிய தான் அவர் பேசுறாரு. ஏன்னா தொழிலாளி வர்க்கத்தினூட மா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எளிமையா உள்ள போயிட முடிஞ்சுச்சு. ஆனா ஒரு மத்தியதர வர்க்கத்துக்குள்ள எங்களால நுழையவே முடியல. அப்ப இந்த மத்தியதர வர்க்கத்துக்குள்ள எப்படி நுழையிறதுன்றதுக்கு பெரிய உந்து சக்தியா இருந்தது இந்திய மாணவர் சங்க அமைப்பு தான். இந்த அமைப்பின் மூலமாக தான் நாங்க வந்து மத்தியதர வர்க்கத்துல பல குடும்பங்களுக்குள்ள, அந்தந்த குடும்பத்துல இருக்க மாணவர்கள வந்து வெளிய அனுப்புறது, இந்த மாரியான பல தகவல்கள் வந்து இந்திய மாணவர் சங்கத்தின் மூலமா தான் எங்களால செய்ய முடிஞ்சுச்சு அப்படின்றதையும் அவர் பதிவு பண்றாரு. அப்புறம் டிஒய்எஃப்ஐ அமைப்புக்கு அவர் என்ன மாரியான வேலைகளை பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்கின்றத பாக்கியமுடைய சொல்லாடலாக ஒரு 2 சாப்டர் வருது. தோழர் பாக்கியமோட சொல்லாடல்களாக. அப்ப டிஒய்எஃப்ஐ வந்து ரத்த தான முகாம் பண்ணுது. 3000 பேர திரட்டுறது, 1500 பேர் கிட்ட வாங்குறது அப்படின்றது. அப்புறம் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் கிளப் வருது அப்படின்றது. எனக்கு எங்க இதுவாச்சுன்னா, தொழிலாளி வர்க்கத்துக்குள்ள இருந்த ஒரு போராட்டத்தை அவர் எழுதுறம்போது, அ ஒரு மாணவர்கள் எல்லாம் இணைந்து ஒரு தொழிலாளிய அடிச்சு கொன்னுட்டாங்க. அவர் இறந்தே போயிட்டாரு. அப்ப இறந்து போன சம்பவத்திற்கு மாணவர்கள் எல்லாம் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இந்த சம்பவத்தை எப்படி சரி பண்றதுன்னும் போது, போக்குவரத்து அரங்க தோழர்கள் கிட்ட போய் பேசுறாங்க. பேசி உங்க மாணவரும் நம்மளும் எதிர் எதிர் கிடையாது. நம்ம மாணவர் தான் ஒரு அறியாமையில பண்ணிட்டாங்கன்ற இந்த அரசியலை வாயிற்கூட்டங்களா நடத்தக்கூடிய, சொல்லக்கூடிய ஒரு தகவலை பார்க்கும்போது, எனக்கு இதுல கிடைச்ச ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து ஏன்னு தெரியல. அ டிஒய்எஃப்ஐ போன்ற அமைப்புகள் நடத்தின ரத்த தான முகாம்க்கு நாங்க 3000 பேர திரட்டணும், 1500 பேர் திரட்டணும்னு பதிவு பண்ணும்போது, எனக்கு அது ஏன்னு தெரியல அவ்வளோ பெரிய இன்ஸ்பயர் ஆவல. ஏன்னா, எனக்கு ரத்த தான முகாம வந்து நான் குறைத்து மதிப்பிடல. ரொம்ப பெரிய நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஆனா, மிகப்பெரிய அறிவியல் மாற்றமா நான் பார்க்குறேன். ஒரு ரத்தத்தை தானம் பண்ண முடியுன்ற ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கைய ஒழிச்சு, ஒரு அறிவியல் முன்னேற்றமா நான் பார்க்குறேன் அந்த நிகழ்வு. இன்னைக்கு வரையும் தமிழ்நாட்டுல நம்பர் 1 இடத்துல டிஒய்எஃப்னுடைய ரத்த தான கழகம் தான் இருக்கு அப்படின்றதையும் பதிவு பண்ணிட்டு வரோம். அப்போ இந்த மாற்றம், இந்த அறிவியல் மாற்றத்தை எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம அறுவடை பண்ண தவற விட்டோமோ! அப்டின்ற எண்ணத்துல இருந்து கூட எனக்கு அந்த அந்த சிலாகிக்கிற மனம் வரலையோ! அப்டின்னு எனக்கு தோணுச்சு அப்டின்றது தான். அதே மாரி ஒரு தோழர் வந்து உள்ள வந்து தொழிலாளர்களாக தாக்கப்பட்டு இறந்த சம்பவம். அப்போ வந்து உள்ள இருந்து வெளிய வந்து சடலத்த குடுக்க மாட்டேன்னும்போது, கலைஞர் அரசாங்கம் அப்ப நடக்குது. உள்ள வந்து தொழிலாளர்கள் வெளிய வர முடியாது. வெளிய ஏகப்பட்ட போலீஸ் நிக்குது. எப்படி இத சரி பண்றதுன்னே தெரியாம கலைஞர் வந்து பி. ராமமூர்த்திக்கே ஃபோன் பண்ணி, தயவு செய்து இந்த பிரச்சனைய முடிச்சு குடுங்கன்னு முதலமைச்சரா இருக்கிற கலைஞர் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள், தலைவர்கள் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி, நாங்க தாராளமா இந்த பிரச்சனைய நல்லபடியா முடிச்சு தர்றோம். நீங்க வந்து
முதல்ல போலீஸை எல்லாரையும் வெளியே வர சொல்லுங்க, வெளியேற சொல்லுங்க, நாங்க இந்த பிரச்சனையை முடிச்சு தரோம்னு சொல்லி பி ராமமூர்த்தி, சிந்தன், உமாநாத் தோழர் 3 பேரும் உள்ள போறாங்க. உள்ள போய் பேசி தொழிலாளர்களிடம் பேசி இது வந்து உணர்ச்சி வசப்பட்டனால வந்த நிகழ்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த சடலத்தை எடுத்துட்டு போறாங்க. சடலத்தை ஒப்படைக்க மாட்டேன்னும் போது என்னை தாண்டிதான் நீங்க நினைச்ச இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி விபி சிந்தன் போன்றவர்கள் முன்னாடி நின்று பிஆர்கள்லாம் நின்றுட்டு அதை வழி மறைச்சு அதுக்கப்புறம் சடலத்தை ஒப்படைக்க வேண்டிய இடத்த ஒப்படைச்சு அந்த ஊர்வலம் போய் முடிகிற இடத்துல முடிஞ்சு எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு பிரச்சனையை முடிச்ச மாதிரியான ஒரு போராட்ட வரலாறு நடக்குது அப்படின்னு படிக்கணும். இப்ப இதெல்லாம் நாங்க வந்து கண்ணால பாக்கல. ஆனா நாங்க கண்ணால பாக்குற மாதிரி இந்த எழுத்து இருக்கு. அவரு பதிவு பண்ணியிருக்காரு இல்லையா? இதை நான் வந்து நினைச்சு பாக்குறேன். எந்த ஒரு பெரிய சினிமாட்டோகிராஃபியும் இது எங்களுக்கு காட்சிப்படுத்தவே முடியாது. ஆனா இது என்னோட மனசுக்குள்ள நான் ஸ்லாகிச்சு ஸ்லாகிச்சு நினைச்சு பார்ப்பேன் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நிகழ்வா தான் நான் இதெல்லாம் பாக்குறேன் அப்படின்றதுதான். இப்ப இப்படி ஒரு போராட்ட களங்களை தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே வரக்கூடிய ஒரு தோழர்கள் எந்த அளவுக்கு ஸ்தாபனமாக தோழர்களை ஒருங்கிணைக்கணும்ன்ற இடத்துல தலைமை பண்பா பார்க்கும்போது விஎம்எஸ் தோழர் நான் ஒருங்கிணைக்கிற வேலை மட்டும்தான் பண்ணேன், நான் பெருசா செய்யல அப்படின்னு அவர் ஒரே வரியில முடிக்கிறாரு அப்படின்னா இது எவ்வளவு பெரிய தன்னடக்கமான வார்த்தையாக நான் பார்க்கிறேன். ஆஹ் ஏன்னா இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது வந்து ஒரு மிகப்பெரிய தலைமை பண்புக்கு முக்கியமானது ஒரு தோழரை முன்முடிவு இல்லாமல் அணுகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆஹ் ஆஹ் இந்த நிறைய சொலவடைகளை வந்து நாங்க வந்து இன்னைக்கு கிரிட்டிக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வந்து இந்த பழமொழி எல்லாம் வந்து அதிகாரத்துக்கான பழமொழிகள் அப்படின்னு கிரிட்டிக் பண்றதுல உன் நண்பனை காட்டு உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்ற பழமொழியை கூட சேர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நண்பனை போலதான் இன்னொருத்தர் இருப்பான்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து எங்க இருந்து கொண்டு வரப்பட்டதுன்னா நீ ஒரு பாப்பான் கூட கூடு நீ அவன் பாப்பான் புத்தி உனக்கு வரும் அப்படின்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட சொலவடையா நான் பார்க்கிறேன். அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தனி மனித குணம், தனித்த செயல்பாடு எல்லாமே இருக்கு அப்படிங்கும்போது நீ உன் நண்பனை காட்டு உன்னை பத்தி சொல்றேன் அப்படின்ற பழமொழியவே நம்ம கேள்விக்கு உட்படுத்தணும்னு சொல்லும்போது ஒரு நபரை முன்முடிவு இல்லாமல் ஒரு தோழர் அணுகுவது அப்படின்றது அந்த தோழரை மேலும் மெருகேற்ற உதவும். நம்ம ஒரு தோழரை போய் முன்முடிவு ஐயோ எப்பவுமே விதண்டாவாதம் தான் பேசுவான், அவன் கிட்ட பேசினா ஒன்னும் நடக்காது அப்படின்னு நினைச்சதே நம்ம போய் ஒருத்தனை போய் அணுகணும்னா அந்த தோழரை எப்படி நம்ம வளப்படுத்த முடியும் அப்படின்றதுக்கு விஎம்எஸ் போன்றவர்கள்லாம் ஒரு பெரிய சான்று. எந்த முன்முடிவும் இல்லாமல் ஒருத்தர் அணுகிறது அப்படின்றது ஒரு களம் அவருக்கு சொல்லி கொடுத்திருக்கு. இவன் தேர்வானா தேர மாட்டானா, இவன் தலைவனா வருவானா அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த கட்டங்கள். ஆனா எந்த முன்முடிவு இல்லாமல் ஒரு போராட்டத்தை நாங்க ஆர்கனைஸ் பண்றோம், நீங்க வாங்க, நீங்க வந்து இங்க வாயிற் கூட்டம் நடத்துங்கன்னு சொல்லும் போது கிளம்பி போயிடுவாங்களாம். அப்படி பல கூட்டங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி பதிவு பண்றாங்க. எங்களை கேட்டுதான் டேட் பிக்ஸ் பண்ணி போராட்டம் நடத்துறது அப்படிலாம் இல்ல. அங்க போராட்டம் நடந்துரும், அவன் கஷ்டப்படுவான், கஷ்டப்பட்டவன போராட்டம் நடந்துரும் அப்படின்னு. ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயமா இதுல சொல்றது தன்னெழுச்சி போராட்டங்கள் எல்லாத்துக்கும் இவங்க போய் ஒரு கைட் பண்ணுவாங்க. இல்ல இது இப்ப பண்ணக்கூடாது, கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அரங்க கமிட்டி இல்ல நாங்க நடத்துவோம், எங்களுக்கு இப்ப சிரமமா இருக்கு நாங்க நடத்துறோம் அப்படின்னா நடத்துங்கன்றுவாங்க. அப்ப தன்னெழுச்சி போராட்டத்தின் கூடவே நிக்கிறது ஒண்ணு, தன்னெழுச்சி போராட்டங்களுக்கு வெளியிலிருந்து வழிகாட்டுறது ஒண்ணுன்றத விபி சிந்தன் சொல்லி கொடுக்குறாரு. ஒவ்வொரு நிகழ்வு ஒரு ஒரு போராட்டத்துல இருந்தும் ஒரு ஒரு தத்துவத்தை கத்துக்கிறோம் அப்படின்ற விஷயங்களை இந்த போராட்டம் மூலமாக நமக்கு என்ன தத்துவம் வருது அப்படின்றத விபி சிந்தன் இதுல வந்து விபி சிந்தன் தோழர் மூலமாகவும் விஎம்எஸ் தோழர் மூலமாகவும் நம்ம இந்த புத்தகத்துல படிக்க முடியுது அப்படின்றதுதான். இப்ப இந்த மாதிரி ஆதாரபூர்வமாக நீங்க கற்பனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய கதைகள் இல்லாம ஒரு நிஜ வாழ்க்கையில நடந்த கதைகளை படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தலைமறைவு வாழ்க்கையின் போது விபி சிந்தன் வந்து ஒரு இடத்துல நிலைச்சே இருக்க மாட்டாரு. அவர் ஒவ்வொரு இடத்துலயும் போயிட்டு ஏதாவது ஒரு வேலையை பண்ணிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லும்போது நமக்கே சில நேரம் சும்மாவே இருக்க மாட்டாரா தோழர், ஏன் அப்படி போய் எல்லாத்தையும் வந்து எல்லாருக்கும் பிரச்சனையை உருவாக்கி கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு. ஆனா அதுக்குமே வந்து விஎம்எஸ் தோழர் சொன்ன ஒரு பதில் என்னன்னா சும்மா எப்படி இருக்க முடியும் ஒரு கம்யூனிஸ்ட், அவனால எப்படி சும்மா இருக்க முடியும், தலைமறைவு வாழ்க்கையிலயும் தலைமறைவா இருக்கணும் ஆனா இயங்கிக்கிட்டு இருக்கணும், நீ மாட்டிக்காத ஆனா வந்து நீ இயங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத விஎம்எஸ் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த மாதிரியான சின்ன சின்ன தோழர்களை கூட அவர் வந்து மறக்காம சொல்லியிருக்காரு. என்னை ஒரு நாள் அவங்களுக்கு எனக்கு கொண்டு வந்து உணவு கொடுத்தாங்க, இவங்க எங்களுக்கு வந்து எனக்கு ஒரு பைஜாமா ஒருத்தர் தச்சு கொடுத்தாரு, எனக்கு வந்து நான் தலைமறைவு வாழ்க்கையில கூட நான் வந்து கஞ்சிக்கு வழி இல்லாம இல்ல, நல்லா 3 வேளையும் நல்லா சாப்பிட்ட இடங்களா இருந்தது அப்படின்றது. இந்த மாதிரியான நிறைய தகவல்களை வந்து அவர் வந்து இதுல இந்த புத்தகம் நிறைவி கொடுத்திருக்காரு அப்படின்றதுதான். தலைமறைவு வாழ்க்கையினாலே கஷ்டம்தான் இருக்குமோ அப்படின்றதுக்கு இது நிறைய நிறைய விஷயங்களுக்கு நமக்கு மாற்றம் இருக்கு அப்படின்றதுதான்.
கம்யூனிஸ்ட் கட்சியில போனாலே அடியும் உதையும் தாண்டா வாங்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஜெனியூனா நான் ஒரு 13 வருஷம் கழிச்சு இப்பதான் நான் முதல்ல சென்னைக்கே போறேன். நானும் சௌந்தரராஜனும் ஜெயிலுக்குள்ளே போனது இப்பதான். இதுவரையும் நான் ஜெயிலுக்கே போனது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு பண்றது. இது வந்து ஜெயிலுக்கு போகணும்னா போற வேண்டிய தேவை கண்டிப்பா இருக்கும். ஆனா இதை தாண்டி வெளி உலகத்துல நம்ம செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குன்றதுக்கு இந்த புத்தகம் உதாரணம். கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல போராட்டம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சிஐடி சங்கத்துல போய் சேர்ந்துருவேன்னு சொல்லி முதலாளிகளை மிரட்டுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. அப்ப முதலாளிகள் வந்து முதலாளிகளே டைரக்டா நீங்க வாங்க என்ன உங்க எப்ப பார்த்தாலும் சிஐடில சேர்ந்துரும் எங்களை மிரட்டுறாங்க. நீங்க வந்து என்னன்னு பாருங்கன்னு சொல்லும்போது சிறு முதலாளிகள் எல்லாமே வந்து நம்ம அமைப்பு என்னெல்லாம் சொல்லுதுன்னு கேட்டுக்கிட்டு அப்ப நம்ம அமைப்பு நீங்க தாராளமா இங்க சங்கம் வச்சுக்கங்கன்னு சொல்லி அந்த மாதிரியான சிறு முதலாளிகள் எல்லாம் நம்ம சங்கத்தை கூப்பிட்டே வைக்க சொல்லியிருக்காங்க சிஐடி சங்கத்தை. இந்த மாதிரியான தகவல்கள் கூட இதுல வந்து இருக்கு அப்படின்றதுதான். தன்னுடைய குடும்ப பின்னணி, நான் எப்படி வளர்ந்தேன், கட்சி எப்படி வளர்ந்தது, என்ன யார் யாரெல்லாம் வளர்த்தாங்க, நான் எப்படி என்ன வளர்த்துக்கிட்டேன் அப்படின்ற ஏராளமான தகவல்களை இதுல ரொம்ப அழகா நீக்கமற சொல்லியிருக்காரு தோழர் அப்படின்றதுதான். இதுல வந்து ரொம்ப அழகான வார்த்தையாக நான் பார்ப்பது ஆஹ் காந்தியவாதியான காந்தியவாதிகளுக்கான ஆஹ் உம் எளிமை. எளிமையான வார்த்தைக்கு காந்தியவாதியான எளிமையும் லெனினுடைய எளிமைக்குமான ஒரு வேறுபாடாக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அது ரொம்ப அழகான வார்த்தை. காந்தியவாதியின் எளிமையில வந்து நிறைய ஏமாற்றுக்காரர்கள் கூட இருக்க முடியும். ஆனா லெனினுடைய எளிமையில வந்து எந்த ஏமாற்றுக்காரர்களும் இருக்க முடியாது அப்படின்றத ரொம்ப அழகான ஒரு வார்த்தையில சொல்லியிருக்காரு அப்படின்றதுதான். ஏன்னா வந்து யாருக்காக நிக்கிறீங்களோ அவங்க பக்கம் போய் நின்னுடுவீங்க. உழைக்கும் மக்களுக்காக நிப்பீங்க. ஏதுமற்ற மக்களுக்காக போய் நிற்கும் போது அந்த மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய மனிதநேயம் மேலும் வளரும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க இயல்பாவே ஒரு மனிதநேயம் மிக்கவரா இருப்பீங்க. ஒருத்தங்க மேல அன்பு செலுத்தக்கூடியவரா இருப்பீங்க. உங்களுடைய அன்பை எப்படி வளர்க்கும் அப்படின்னா நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற இயக்கங்களோடு இணையும் போது அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய விமர்சனம் சுய விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளும் போது நான் இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டனோ அப்படின்ற இடத்துல இருந்த சுய விமர்சனத்தை திருத்திக் கொள்வது, ஒருத்தங்க வைக்கிற விமர்சனம் ஏன் நம்ம மேல இவ்வளவு தூரம் வைக்கிறாங்க அப்படின்ற காத்திரமான உணர்வோட ஒரு விஷயத்தை அணுகும் போது இந்த மனித மனம் மேலும் பண்படும். இந்த மனித நேயம் மேலும் மேலும் வளரும். இதற்கு கம்யூனிஸ்ட் கட்சியை விட்டா வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இடத்துல பதிவு பண்ணிருக்காரு. ரொம்ப அற்புதமான வார்த்தையா நான் இதெல்லாம் பாக்குறேன் அப்படின்றதுதான். ஏன்னா வந்து இன்னைக்கு தான் தோன்றித்தனமாக நான் எடுக்கிறதெல்லாம் சரி, நான் சொல்றதுதான் சரி அப்படின்ற தலைமைகள் இருக்கும்போது அப்படி பல நண்பர்கள் இருக்கும்போது நான் தலைமைன்னு கூட சொல்ல விரும்பல. நண்பர்கள் ஒவ்வொரு தனிநபருக்கும் இன்னைக்கு தனக்கு சுதந்திரம் இருக்கு. நான் இந்த சுதந்திரத்தை வந்து நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது இந்த ஒவ்வொரு தனிநபர் சுதந்திரமும் கூட வேண்டியது இருக்கு. ஏன்னா வந்து ஹியூமன் பீயிங் இஸ் a சோசியல் அனிமல். கூடி வாழ்றது மட்டும்தான் ஒரு தீர்வா இருக்கும் அப்படின்றதுதான். இங்க நம்ம வந்து அறிவியல் பூர்வமா பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா வந்து குழந்தை பிறக்கும் போது அந்த வெர்டிபிரேட் நமக்கு இருக்கக்கூடிய அந்த முதுகுத்தண்டும் மூளை எலும்பும் வந்து ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு அப்படின்னா டெலிவரி பண்ண முடியாது. அப்போ ஒரு குழந்தை வந்து கழுத்து நிக்காத குழந்தை தான் பிறக்கும். அந்த குழந்தை அதுக்கப்புறம் தான் வந்து கழுத்து நிக்கும். 5, 6 மாசம் கழிச்சு. அப்போ ஒரு சார்ந்து வாழக்கூடிய பண்பை நம் பிறப்பின் முதல் இறப்பு வரை ஒரு இறந்ததுக்கு அப்புறமும் இந்த சார்பு நிலை இருக்கு. அதனாலதான் மனிதனை வந்து ஒரு சமூக விலங்குன்னு சொல்றோம். நம்மளும் விலங்கு ஒரு சமூக விலங்கு. அப்ப நம்ம கூடிதான் வாழணும். இந்த கூடி வாழ்வதற்கு ஒவ்வொருத்தருடைய தனிநபர் சுதந்திரம் என்பது எந்த எல்லை வரை அப்ப அந்த எல்லையை கடந்து நாம் நேசிக்கணும். எல்லையை கடந்து நேசிப்பதற்கு நீ ஒரு கம்யூனிஸ்டாக வரணும். அந்த கம்யூனிஸ்ட் எப்படி இருக்கணும்னா லெனினுடைய கம்யூனிஸ்டா இருக்கணும். லெனினுடைய எளிமையை கற்றுக்கொள்ளணும். இப்ப லெனினுடைய எளிமையை கற்றுக்கொள்ளும் போது உன்னுடைய மனிதனையும் பறந்து விரிந்து எல்லாத்தையும் அரவணைக்கணும்ன்ற எண்ணத்துக்குள்ள நீங்க வருவீங்க. இந்த எல்லாத்துக்குள்ளேயும் அரவணைக்கின்ற போது அறிவா பண்ணணும். அந்த அறிவியல் தன்மையோட இருக்கணும். அந்த இடத்துல எமோஷனல் பாண்டிங் இருக்கணும்னு அவர் சொல்லல. ரொம்ப தெளிவாதான் சொல்றாரு. அறிவியல் பூர்வமாக இலக்கியம் வாசிப்பதின் ஊடாக இலக்கியத்திலிருந்து நீ வந்து தத்துவத்தை நோக்கி நகரும் போது நீ பண்படுவ அப்படின்றாரு. அப்ப இந்த பண்படுவதற்கு வந்து ஷெல்லி அவர் எடுத்துக்கிறாரு, வால்மீட்டன் எடுத்துக்கிறாரு, பாரதியை எடுத்துக்கிறாரு. இவங்க எல்லாரையும் எடுத்துக்கிட்டு இதுல இருந்தெல்லாம் கூற்று எடுத்துக்கிறாரு. அப்ப இலக்கியம் ஒரு மனிதனை எப்படி பண்படுத்தும்? ஒரு பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்ச என்ன ஒரு இலக்கிய தரவுகள் என்னை எப்படி மடைமாற்றம் செஞ்சது? எப்படி என்னை ஒரு வாசிப்பாளனா ஆக வச்சது? ஒரு 16 வயசுல வாசிக்க ஆரம்பிச்சேன். நான் 90 வயசு வரலையும் நான் எப்படி வாசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு வாசிப்பு என்னை எப்படி உயிரோட்டமா வாழ வச்சிருக்கு அப்படின்ற இந்த தகவல்கள் முழுவதையும்
ஒரு சம்பவங்களுடைய கூடாக சேர்த்து சேர்த்து சொல்லக்கூடிய விஷயங்களாக இந்த புத்தகம் இருக்கு. இந்த புத்தகத்தினுடைய மிக முக்கிய பகுதியாக நான் விரும்புவது வந்து அவருடைய ஒரு ஒரு கூற்றை அவர் சொல்றாரு. வார பத்திரிகை ஒண்ணு வரணும். தினப்பத்திரிகை இல்லாமல் வாரப்பத்திரிகை ஒண்ணு வரணும்ன்றத வந்து அவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. நான் இதற்கு முழுவதுமாக என்னுடைய நானும் வந்து அத விரும்புறேன் அப்படின்றதுதான். ஏன்னா, தினம் கட்டுரை தினசரி பத்திரிகையில தினந்தோறும் படிக்கக்கூடிய கட்டுரைகளை எப்படி வந்து ஒரு நிகழ்வுல, சம்பவத்துல பொருத்துறது அப்படின்றதுல ஒரு பெரிய இடைச்செருகல் இருந்துகிட்டே இருக்கு. அ அந்த நெருடலை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா, இந்த மாரியான வார பத்திரிகைகள் அந்த வாரத்துல இருக்கக்கூடிய டாப் இஷ்யூஸ் என்ன? இன்னைக்கு நெறைய புலன் விசாரணை சார்ந்த பத்திரிகையாளர்களும் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப புலன் விசாரணை சார்ந்த பத்திரிகையாளர்கள் தத்துவ ரீதியாக ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி, ஒரு சம்பவம் எடுத்து, அந்த சம்பவத்தினுடைய முன்னும் பின்னும் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத ஒரு வார பத்திரிகையில உண்மைத்தன்மையோடு வெளியிடும்போது, அது இன்னும் மக்களுக்கு நெருக்கமாக மாறும் அப்படின்றதுதான். எனக்கு இன்னைக்கு ஏன் நம்ம சர்வதேச அரசியலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேசிக்கிட்டே இருக்கு அப்படின்றதுக்கு எனக்கு 10 வருஷம் கழிச்சு தான் விடம் தெரிஞ்சது. ஏன்னா நம்ம தனி ஆள் கிடையாது. நம்ம ஒரு சர்வதேச அளவுல இருக்கக்கூடியவங்க. சர்வதேச மாற்றம் உன்னை வந்து பாதிக்கும்டா அப்படின்றத 10 வருஷம் கழிச்சு புரிஞ்சு, 20 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஈரான் போர் வந்து என் வீட்ல கேஸ் வரலன்னும் போது தான் சர்வதேச அரசியல் என்னன்றத கண்கூடா பார்க்க முடியுது. அறிவியல் ரீதியாவும் படிக்கிறதுனாலயும் புரிஞ்ச ஒரு விஷயத்தை பிராக்டிகலா அனுபவிச்சது இப்பதான். அப்ப சர்வதேச அரசியலை நான் புரிந்து கொண்டு, சர்வதேச அரசியலுக்கு விஷயத்தை இங்க இருக்கக்கூடிய ஒரு சாதாரண போராட்டத்தோட தொடர்புபடுத்த சொல்ல, இந்த மாரியான வார பத்திரிகைகள் உண்மையாவே நம்பிக்கை அளிப்பதாக கண்டிப்பாக இருக்குன்றதுல நான் விஎம்எஸ் தோழரோட முழுவதுமாக ஒத்து போற இடமாக இது இருக்கு அப்படின்றதுதான். அப்போ இந்த மாரியான தகவல்கள், முழு நேர ஊழியர்களுக்கு வண்டி வாங்கி தரணும்ன்றத விஎம்எஸ் தோழர் கொண்டு வந்ததுன்னு ஒரு விஷயத்த சொல்றார். அப்ப அது எவ்வளவு முக்கியமான விஷயம். பேருந்து கிடைச்சு நான் ஒரு இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போறதுக்குள்ள, வண்டி இருந்ததுன்னா அந்த முழு நேர ஊழியர் 24 மணி நேரமும் வேலை செய்வாங்க. எந்த ஒரு பிரச்சனைனாலும் உடனே போவாங்க அப்படின்றதுக்கு வண்டி எவ்வளவு பெரிய ஒரு ஆயுதம் அப்படின்றத விஎம்எஸ் வாயிலா பார்க்கிறோம். இத நாங்க பெண்ணியம் சார்ந்து பார்க்கும்போது எப்படி சொல்லுவோம்னா, ஒரு வண்டி அந்த பெண்ணுக்கான விடுதலை. எந்த இடத்துக்கு எப்ப வேணாலும் போயிட்டு வர முடியும். ஒரு தைரியம் ஆவிடும். வண்டி ஓட்ட தெரிந்த பெண்கள் அது ஒரு பெரிய விடுதலையா பேசுவாங்க அப்படின்னு நாங்க பேசுவோம். அப்போ ஒரு இருசக்கர வாகனம் வந்து ஒரு சமூக மாற்றத்திற்கு எப்படி உந்து சக்தியா இருக்கு அப்படின்றத விஎம்எஸ் தோழர் விஷயமா வருது. அப்புறம் இவர் செஞ்ச முக்கியமானது அடுத்த தலைமுறையை வளர்ப்பதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பங்கு. இத நான் சொல்லாம இத நிறைவு செய்தனா நல்லா இருக்காது அப்படின்றதுதான். அந்த மாவட்ட குழுக்கள் இந்த மாவட்ட குழுக்கள்ல நடக்கும்போது ரிப்போர்ட் பண்றத வந்து இவரே பண்ணுவது. பகுதி குழுக்களுக்கு போகும்போது, மாவட்ட குழுல இருக்கக்கூடியவங்க போய் ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு பயிற்சி. ஒரு கிளை வாரியா போகும்போது, பகுதிக்குழு உறுப்பினர்கள் போய் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற இந்த பயிற்சி அத்தனையும் இவர் போட்ட விதை அப்படின்றத படிக்கும்போது, எவ்வளவு ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு விதை அப்படின்னு நமக்கு தெரியுது. ஏன்னா, ஒருத்தங்க வந்து வாசிக்கணும். ஒருத்தவங்களோட உரையாடணும். அந்த ரிப்போர்ட் பண்ணுவதின் மூலமாக செய்வது அப்படின்றது. அப்ப இந்த இந்த வாசிப்பும்போது ஒரு சின்ன இளைய தலைமுறை பேசும்போது, இளைய தலைமுறை அப்படியே விட்டுட்டு போயிறக்கூடாது அப்படின்னும்போது, ஒரு மூத்த தோழர் பேசத் தொடங்கும்போது, அந்த இளைய தலைமுறை சொன்ன ஒரு கோட்ட எடுத்து பத்தியா நமக்கு எனக்கு முன்னாடி பேசின இந்த இளைய தோழர் வந்து இத பயன்படுத்தினாருன்ற ஒரு கோட்டோட நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா, அது வந்து எவ்வளவு பெரிய அற்புதமான உரையாக அது மாறும். அந்த தோழருக்கும், அப்ப நம்மளோட உரைய வந்து தோழர் எடுத்து பேசுறாரே அப்படின்னு உற்சாகம் அடைவாரு. கேட்கிறவங்களும், ஓ! அப்ப அந்த பையன் சும்மாலாம் பேசலப்பா. விஎம்எஸ் தோழரே அந்த குறிப்ப எடுத்து சொல்றாரு அப்படின்னா, அப்ப அந்த பையன்கிட்ட ஏதோ இருக்குன்னு அந்த 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 இளைய தலைமுறை தோழர வந்து கேட்கிறவங்களும் ரசிச்சு பார்ப்பாங்க அப்படின்ற இந்த மாரியான சான்றுகள், சான்றாதாரங்கள், அ த தலைமை பண்போட வளர்க்கிறது எப்படி அப்படின்றதையும் இந்த புத்தகம் சொல்லியிருக்கு. தலைமை பண்புனா என்ன அப்படின்றத நான் வகுப்பெடுங்க அப்படின்னு பல பேர்கிட்ட சொல்லுவேன். அப்போ சொல்லுவாங்க, தலைமை பண்பெல்லாம் வந்து வகுப்பெடுத்துலாம் வளராது. தானா வளரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வகுப்புலாம் எடுக்க வேணாம். ஆனா கூட சேர்ந்து உரையாடுவதற்கு, கூட சேர்ந்து பயணம் பண்ணுவதற்கான சூழல் இன்னைக்கு இல்லையே. ஏராளமான பொருளாதார நெருக்கடியில ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு தோழரை உற்று கவனிப்பது கூட இல்லை அப்படின்றது தான் இன்னைக்கு ரொம்ப அ வேதனையா சொல்றதா? இல்ல இந்த மாரியான ஒரு நெருக்கடிக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கோன்ற இந்த சமூக காரணியோட சேர்த்து சொல்வதான்னு தெரியல. ஒரு தோழர்களை உற்று கவனிக்கணும். இந்த உற்று கவனித்தல் என்பது இன்னைக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றதுதான். இப்ப இந்த உற்று கவனிப்பதின் மூலமாக தான் அந்த தோழருக்கு எந்த பணியை குடுப்பது அப்படின்றத வரையிலும் நம்ம திட்டமிட முடியும். அப்ப இந்த உற்று கவனித்தல் என்பதை ரொம்ப முக்கியமான விஷயமாக விஎம்எஸ் அவர்கள் பதிவு செய்றாரு அப்படின்றதுதான். இத நான் எங்கருந்து கத்துக்கிட்டேன்னா, விபிசி கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லா விஷயத்தையும் நான் இவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். இப்படி கத்துக்கிட்டேன் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய
இந்த தன்னடக்கங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன். ஆனா கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தங்களை பத்தின எல்லா உண்மை சம்பவங்களையும் பதிவு செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம் அப்படின்றதையும் நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா நிறைய பேர் நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க, எழுதாம போயிட்டாங்க அப்படின்றத விஎம்எஸ் தோழர் ரொம்ப வருத்தத்தோட பதிவு பண்ணிருக்காரு. ஏன்னா பேசிக்கிட்டே இருக்கும்போது எழுதுவது இல்லாத போது பேசின அத்தனை பேரும் தத்துவம் சார்ந்து பேசியிருக்காங்க. ஒரு சம்பவத்தை தத்துவ ரீதியாக எப்படி புரிந்து கொள்வதுன்னு பேசக்கூடிய தோழர்களுடைய எழுத்து பதிவுகள் இல்லாததோட பிரச்சனை இன்னைக்கு தத்துவ பஞ்சம் ஆயிடுச்சு. ஒரு விஷயத்தை எப்படி புரிந்து கொள்வதுன்னு தெரியாம, எப்படி எழுதுவதுன்னு தெரியாத தத்துவ பஞ்சம் நிரம்பி இருக்கு அப்படின்னு அவர் பதிவு பண்றாரு. இந்த இந்த வார்த்தைகள் இந்த புத்தகத்தை படிக்கும்போதுதான் நம்ம கூட எழுத ஆரம்பிக்கணும். நம்ம வெறுமனே வந்து காத்துல பேசிட்டு கரைஞ்சிட்டு இருக்கு நம்ம சொற்கள். இனிமே எழுத ஆரம்பிக்கணும்ன்ற எண்ணத்தை கூட இந்த புத்தகம் விதைச்சிருக்கு அப்படின்றதுதான் ஒரு பெரிய தோழர். அவருடைய 90 வயது. ஒரு 20 வயச கழிச்சிட்டீங்கன்னா கூட ஒரு 70 ஆண்டு கால அனுபவம். இந்த 70 ஆண்டு கால அனுபவத்தை அ நான் ஒரு 1 மணி நேரத்துல உங்களுக்கு வந்து பதிவு பண்ணியிருக்கேன். அ இந்த பதிவு வந்து முழுவதும், முற்று முழுவதும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்லாம் சொல்ல முடியாது. ஆனா நான் எங்கெல்லாம் வந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் அப்படின்றது தான் இந்த பதிவு. எந்த இடத்துல எல்லாம் விஎம்எஸ் தோழர் வந்து எனக்கு ஒரு தலைவரா இருக்காரு. எந்த இடத்துலலாம் விஎம்எஸ் தோழர் கம்யூனிஸ்டா இருக்காரு. எந்த இடத்துல எல்லாம் அவர் ஒரு சாதாரண மனிதனாக தன்னை காமிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற இந்த பல்வேறு முகங்களை இந்த புத்தகம் வந்து நீக்கமற நிரவி இருக்கு அப்படின்றதுதான். இன்னமும் கூட தோழரோட உட்கார்ந்து பேசியிருந்தா இது ஒரு 200 பக்கம் தான். இது வந்து ஒரு 400 பக்கம் மாறுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படின்றதுதான். ஆனா 400 பக்கம் ஆயிட்டா யாரு படிப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயும் இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்றதுதான். அப்ப வாசிப்பை மேலும் விரிவாக்குவதற்கு இத்தகைய தோழர்களுடைய ஒரு 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 பொரிய போராட்டம். இன்னைக்கு தொழிலாளர்கள் போராட்டம் எப்படி மாறி இருக்கு அப்படின்ற மாரியான இந்த இந்த சிஸ்டமேட்டிக் அனலைசிஸோட சில புத்தகங்கள் வர வேண்டிய தேவை இருக்கு அப்படின்றதையும் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. விவசாயிகள், தொழிலாளிகள் அப்படின்றதுதான் கம்யூனிசத்தினுடைய அடிநாதம். விவசாயிகளை விட தொழிலாளிகள் ஒரு படி மேல் அப்படின்றத ஒரு வகுப்புல தான் எனக்கு வந்து தோழர்கள் சொன்னாங்க. ஏன்னா விவசாயி கூட 2 ஆட தனக்கு சொந்தமா வளர்க்க முடியும். ஒரு மாட தனக்கு சொந்தமா வளர்த்துக்க முடியும். ஆனா தொழிலாளிகள் அந்த ஆபீஸ் அலுவலகத்துக்குள்ள தன்னுடைய அ யூனிஃபார்ம் போட்டு உள்ள போயிட்டு திரும்ப வெளிய வர்றாரு அப்படின்னா, எதையுமே இல்லாம ஒரு நட்டு போல்ட் கூட எடுக்க முடியாது வருவாங்க. அப்ப வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அறியாமை, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த அடிமைச் சங்கிலியை உடைப்பதை தவிர, அவங்க கிட்ட வேற எதுவுமே அவங்க கையில இல்லப்பா அப்படின்றதும், ஆ நீ வந்து முதலாளி இல்லன்னா உனக்கு வேலையே கிடையாது. நீ பஞ்சம் பட்டினியில கடந்து சாவேன்றத திரும்ப திரும்ப வலியுறுத்துவதற்காகவே தொழிலாளிகளை வறுமையிலே வச்சுக்கிட்டு இருக்கிறது. நீ இவ்ளோ வறுமையில இருக்க. இன்னும் நீ வந்து முதலாளிய பகைச்சுக்கிட்டீன்னா, இன்னமும் வறுமையா போயிடுவ. உன்னால வாழவே முடியாதுன்றத சொல்வதற்காகவே இந்த மாரியான ஒரு சிஸ்டத்த வச்சிருக்காங்கன்றத ரொம்ப அடிக்கோடிட்டு சொல்றாரு. இந்த மாரியான ஏராளமான வரலாற்று தகவல்களை நாம் விஎம்எஸ்னுடைய வரலாற்று தகவலா பார்க்காம, விஎம்எஸ் தோழர் மூலமாக கிடைத்த வரலாற்று தகவலா நாம் பார்க்கலாம். அத்தழகு அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயங்கள் அத்தனையும் இவர் சொல்லியிருக்காரு. குறிப்பாக லெனினுடைய "என்ன செய்ய வேண்டும்" புத்தகமும், மார்க்ஸோட "இந்தியாவை பற்றி" அப்படின்ற இந்த 2 புத்தகத்தையும் நாம் அத்தனை பேரும் படிச்சிறது வந்து, கம்யூனிஸ்ட் கட்சியை இந்திய மண்ணில் எப்படி செய்ய வைக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு அடிநாதமான புத்தகமாக விஎம்எஸ் சொல்றாரு. அதையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு, ஒரு மிகப்பெரிய தலைவரை என்னை நான் விரும்பிய ஒரு குருவை உங்களோடு அறிமுகப்படுத்துவதில், அவருடைய புத்தகத்தை வாசித்துவிட்டு, அதுல எனக்கு பிடிச்ச விஷயங்களை உங்களோடு அறிமுகப்படுத்துவதில் நான் பெரும் மகிழ்வு அடைகிறேன். அ இந்த இந்த மாரியான தருணங்கள் வேற யாருக்கும் கிடைக்குமா? அப்படின்லாம் எங்களுக்கு தெரியல. ஆ கிடைக்கும்போது கிடைச்சுற போது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ன்ற மாரி எனக்கு கிடைச்சத நான் பயன்படுத்தியிருக்கதாக நான் நம்புகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. இல்ல இவங்கதான் பதி தோழர். ஆமா, யாழ்ப்பாணம். இல்ல தோழர் மீனாட்சி சுந்தரம் அவர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனா பேசினது இல்ல. எனக்கு உங்க அப்பா கலந்திருக்காரு அவரோட. செய்யுமே உங்க அப்பா அவரோட கலந்திருக்காரு. சுப்பிரமணியன் தோழர். ஆமா, எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு. அவங்களோட இந்த அப்ரெண்டிஸ்டா இருந்து அதுல பங்கு பெற்றி தன்னை வளர்த்து கொண்டது, அதன் மூலம் கம்யூனிசத்தை
புரிஞ்சு கொண்டது. இதெல்லாம் எனக்கு இவங்க சொல்லிக்க என்னால புத்தகம் வாசிக்க முடியாதா, என் கண் வந்து எனக்கு ரெக்டினோபதி. ஆனால் டெக்ஸ்டா இதெல்லாம் அனுப்பினா வாசிக்க முடியும். நீங்க சொல்லி கேட்டது எனக்கு ரொம்ப நிறைவா இருந்து, நீங்க ரொம்ப அழுத்தம் திருத்தமா எந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை நீங்க கொடுத்து சொல்லி இருந்தீங்க. இதை பற்றி மீனாட்சி தோழர் சொல்லிக்கதான் இன்னும் கூட தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி ரேவதி, சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப தெளிவா இருந்துச்சு, வாசிக்க தூண்டிச்சு உங்களோட கருத்துக்கள். நன்றி ஐயா. வெங்கடேசனே, முடிச்சிட்டீங்களா? தோழர் கவித்தோழர் முடிச்சிட்டீங்களா? ஆமா. சரி சரி சரி. நீங்க வந்தது எனக்கு இன்னைக்கு எக்ஸ்ட்ரா போனஸ். நான் வந்து இன்னைக்கு யாரெல்லாம் கூட்டத்துக்கு வரலையோ அவனெல்லாம் பாவி, நான் புண்ணியம் இருக்கேன். சரி, வெங்கடேசன் எங்க? வெங்கடேசன் தோழர் பேசுறீங்களா? தோழர், நான் வாகனத்துல வந்துகிட்டு இருந்தேன். தோழர், சந்தோஷமாக நான் இன்னும் புத்தகம் வாங்கல. நான் உங்கள்ட்ட கேட்டுட்டு இருந்தேன், இன்னும் வாங்க முடியல. ஏன்னா உடல்நிலை சரியில்லாம இப்பதான் வெளியே போயிட்டு வந்தேன். தோழர் ரொம்ப 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 அருமையா பேசினாங்க. அதாவது எனக்கு நம்ம பெரிய வாழ்க்கையில இந்த 4 நாளா நான் புத்தகம் கேட்ட கிடைக்கலையா, இப்ப 4 நாளா நான் படிக்காததை நான் பெரிய பாவம் பண்ண மாதிரி ஒரு உரைக்க அவங்க அப்படி ஒரு இதைதான் கொடுத்திருக்காங்க. அதனால கணிப்புங்கிறது நாம இப்ப கொஞ்சம் விஎம்எஸ் தோழர் கூட நெருங்கி பழகுறோம். அதன் அடிப்படையில் இந்த புத்தகத்தையும் இந்த கணிப்பு பார்க்கும்போது நம்ம இன்றைக்கு அவர் 90 வயசுலயும் அவர் எப்படி இளமையா இருக்கிறாரு. அப்ப இவருடைய ஞாபக சக்தி, இந்த வயசுல இந்த ஞாபக சக்தி, அவர் செயலாற்றும் விதம், இதெல்லாம் நம்ம கண்கூட பார்க்கும்போது அப்ப இவர் தொழிற்சங்க அனுபவத்துல அப்ப வயசு கம்மியா இருக்கும்போது எப்படியெல்லாம் பணியாற்றி இருப்பாருன்னு ஒரு கற்பனைக்கு நம்மளை கொண்டு போகுது. ஆக இன்றைக்கு இருந்த வேகத்தை விட ஒரு 100 மடங்கு வேகத்தில் அவர் அன்றைக்கு பணியாற்றி இருக்க முடியுதான். அது தோழர் விபி சிந்தன் கூட இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, தோழர் விபி சிந்தனுடைய பணியவே ஏன்னா நம்ம இந்த புத்தகத்தை படிக்கும் போது விஎம்எஸ் ஊடாக விபி சிந்தைய எடை போட வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கிறாரு. ஆக அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரா விபிசி இருந்தாரு அப்படிங்கிற ஒரு வியூவை விஎம்எஸ் நமக்கு கொண்டு கொடுக்குறாரு. அவர் அது விஎம்எஸ் அப்படிங்கிற இதுக்காக கொடுக்கல. அந்த காலகட்டத்தோட அந்த சூழல்ல நான் தோழர் சொன்னதுல இருந்து அன்றைக்கு அந்த புத்தக நிகழ்ச்சிக்கு கலந்துகிட்டதுல அவர்கள் பேசினதுல இருந்து நம்ம வர்றேன். ஆக அந்த கணிப்புகள், அவர்கள் பேசின விதங்கள், அந்த இதெல்லாம் விஎம்எஸ் இன்றைய வாழ்க்கை முறை, இன்றைய வாழ்க்கை சூழல், இன்றைக்கு அவருடைய அந்த வயது விதத்திலும் அவர் செயலாற்றக்கூடிய தன்மைகள்லாம் நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக நாமெல்லாம் வெக்கப்படணும். நான் வெக்கப்படுறேன். அதாவது நிச்சயமாக காரணம் சொல்றோம், காரணங்கள் சொல்லிட்டு எல்லாமே படிப்பு கத்துக்கணும். தோழர் விஎம்எஸ் பேசும்போது சில விஷயங்கள் நான் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவாரு, குழந்தை மாதிரி சொல்லுவாரு, ஐயோ எனக்கு தெரியாம போயிடுச்சே, நீர் சொல்றதான் கரெக்ட் அப்படிம்பாரு. நமக்கா ஓங்கி ஒரு அற விட்ட மாதிரி இருக்கும். இன்றைக்கும் நான் நேத்துக்கு பேசும்போது கூட சில விஷயங்கள் சொல்லும் போது, ஆமா நீர் சொல்றது கரெக்ட், நான் இந்த விஷயத்த நான் இப்படி வேற மாதிரி தெரியல யோசனை பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்ல அந்த 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 உள்வாங்க தன்மையில் நம்ம கிட்ட யாருகிட்ட இருந்து ஒரு கருத்து வருது இவங்க அப்படிங்கிறத பார்க்காம அது எப்படிப்பட்ட ஒரு கருத்து, அது ஒரு சிந்தனையை எப்படி ஊக்குவிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய தோழராக தான் இன்னைக்கும் பார்க்குறோம். விஎம்எஸ் தோழர் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு கிடைத்த ஒரு சொத்து. அவர் கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு மட்டும் கூட நான் பார்க்கல, அதாவது ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ள இந்த சமுதாயத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு செஞ்சிருக்காரு, செய்து கொண்டு இருக்கிறாரு. குறிப்பாக இளைய தலைமுறைக்கு, ஏன்னா நான் என்னுடைய அனுபவங்கள் இருக்குன்னு இன்றைக்கான இந்த காம்ரேட் டாக்கீஸ் இன்றைக்கு கொடிகட்டி இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு, 1 லட்சம் வியூவை தாண்டி போயிட்டு இருக்கு. இதை ஆரம்பிக்கும் போதுதான் முதல்ல இதை ஆரம்பிப்புகிற கூட்டத்துல தான் நானும் விஎம்எஸ் தோழரும் முதல்ல அந்த தோழர்கள் இளம் தோழர்கள்லாம் கூட்டிட்டு ஒரு லஞ்சுக்கு ஒரு ப்ரோக்ராம் அப்பதான் மீட் பண்றோம். அப்ப கணிக்கிறோம் தோழர்கள் இந்த 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 இவர்களுக்கு இந்த வேலையை கொடுத்தோம்னா
இவர்கள் வந்து பக்குவமா செய்வாங்க, சரியாக செய்வாங்கங்கிற தோழர் கணிக்கிறார். அதைத்தான் அவர் சொல்றாரு. நான் வந்து ஒருங்கிணைப்பு வேலையை தோழர் சொன்னாங்க அழகாக. நான் மாவட்ட செயலராக ஒருங்கிணைப்பு வேலையை மட்டும் செய்தேன் அப்படின்னு. அதுதான் அதுதான் பெரிய வேலை இருக்கிறது இல்லை. அதுதான் சரியான வேலை. அந்த வேலையை என்னுடைய சொந்த அனுபவமா நான் சொல்றேன். அந்த காம்ரேட் டாக்கீஸ் அந்த இளந்தோழர்களை நாங்க ஒருங்கிணைக்கிற கூட்டம், அது வந்து அதனோட அப்பதான் அதை ஆரம்பிச்சோம். அது இன்னைக்கு நல்லா எப்படி போய்கிட்டு இருக்குங்கிறத நீங்க பாப்பீங்க. இன்றைக்கு கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் தொடர்ந்து விஎம்எஸ் சோழர் கூட நாங்க ஆல்மோஸ்ட் நாங்க 2 பேரும் டெய்லி பேசிடுறோம். ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்களை நான் விஎம்எஸ் சோழர்கள் இருந்து கற்றுக்கிட்டே தான் இருக்கிறேன். இன்னமும் சொல்ல போனா இந்த 2 வருஷ காலத்துல தோழர் விஎம்எஸ்க்காகவே நான் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா டக்குன்னு கேட்டுருவாரு, என்னாச்சு ஈராக் என்னாச்சு அப்படின்னு டக்குன்னு ஐயோ தோழர் கேட்டுருவாருப்பா, படிக்கணும். ஆக மொத்தம் படிக்கணும் அப்படிங்கிற சிந்தனையை தோண்டக்கூடிய ஒரு அருமையான தோழர். அந்த வாழ்க்கை முறை இன்றைக்கு அளவுக்கும் நமக்காக ஒரு இது போயிட்டு இருக்கு. தோழர் ரொம்ப ரொம்ப அருமையா வந்து இந்த அளவுக்கு இந்த புத்தகத்தை வந்து அன்றைக்கு அந்த டைம் இல்லை. ஆனா இதுபடி வேற யாரும் இவ்வளவு பேசுவாங்களாலும் எனக்கு தெரியல. ஏன்னா அவர்கள் அவ்வளவு அருமையாக அது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நான் வந்து ஆக்டிவால தான் வந்தேன், ட்ரைவ் பண்ணிக்கிட்டே வந்தேன். எனக்கு வந்து ஒரு சினிமா படமோ பாட்டோ கேட்ட மாதிரி தான் இருந்தது. அப்படியே நிக்குது எனக்கு. ஏன்னா நான் இப்பதான் ஜஸ்ட் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறேன். ஃபுல்லா நான் டிரைவிங்ல தான் வந்துகிட்டு இருக்கிறேன். அவர்களுடைய பேச்சு வந்து எனக்கு வந்து அப்படியே நம்ம இளையராஜா மியூசிக் போட்டு கேட்ட மாதிரி எனக்கு வந்து அவருடைய கருத்துக்கள் வந்து அந்த புத்தகத்தோட இருந்தது. என்னுடைய சொந்த வாழ்க்கையில் எனக்கும் விஎம்எஸ்க்கும் உள்ள உறவு, அவர்களுடைய அந்த அனுபவம் இதை பார்த்து எனக்கு வரும்போது எவ்வளவு உண்மைத்தன்மையா நீங்க வந்து நான் வந்து கண்கூட பாக்குறோம். எவ்வளவு வந்து 100க்கு 100 உண்மைத்தன்மைகளாக ஏகப்பட்ட விஷயங்கள் விடுபட்டு போயிருக்கும். ஏன்னா நம்மளோட கட்சியில நம்மளும் வேலை பண்ணியிருக்கிறோம். சில விஷயங்கள் ஏராளமான விஷயங்கள் விடுபட்டு போயிருக்க தவிர தோழர்கள் வந்து ரொம்ப 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 அருமையாக சொன்னாங்க. நன்றி தோழர். உண்மையாலுமே வந்து எங்களுக்கு விஎம்எஸ் தோழருக்கும் நன்றி. இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்திய தோழர் நீதிராஜன் வந்து தெளிவா நான் சொல்லும்போது தோழர் பத்தி எனக்கு தெரியாது. நீதி சொன்னாரு, இந்த மாதிரி அவங்க பண்றேன்னாங்க, விட்டுட்டேன் வெங்கடேசன் அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட சரி ஓகே, யாராவது ஒருத்தர் புதிய தோழர் நம்ம எப்படியாவது இழுத்துட்டு வருவோம் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் நான் கூட விஎம்எஸ் தோழர்கிட்ட நீதிராஜன் தோழர்கிட்ட சொன்னேன். தோழர் நம்ம ஜூம் மீட்டிங்குள்ள புதுசா வரணும், நாமளே பேச வேண்டாம், சரி பரவாயில்ல நீங்க யாராவது விடுங்க அப்படின்னு நாங்க ஏதோ பெருந்தன்மையா நினைக்கிற மாதிரி நினைச்சோம். இல்ல, உண்மையிலுமே தோழர் இந்த புத்தகத்தை நீங்க அறிமுகப்படுத்துவதற்கு நீங்கள் அறிமுகப்படுத்திய மிக எங்கள் யாராலையும் இந்த அளவுக்கு பண்ணியிருக்க முடியாது. மிக சிறப்பாக போனீங்க தோழர். அதனால நாங்க வந்து இந்த புத்தகத்தை கொண்டு போக வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. அதன் அடிப்படையில் நாம் எல்லாரும் சேர்ந்து கொண்டு போவோம். இதுதான் இன்றைக்கு விஎம்எஸ் தோழர் விஎம்எஸ் பெயர் விஎம்எஸ் அப்படி இந்த புத்தக வாழ்க்கை வரலாறுங்க என்பது ஒட்டுமொத்தமான கம்யூனிச இயக்கத்தினுடைய ஒரு தொண்டா தான் இருக்குது. அதனால கொண்டு போகிறது வேண்டியது நம்மளுடைய கடமையா பாக்குறோம் தோழர். ரொம்ப நன்றி. அதாவது அவங்க இந்த புத்தகத்தை நான் அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லும்போது அவங்க படிக்கல. இந்த தேதியை நீங்க சொல்லிடுங்க அப்படின்னு நான் சொன்ன பிறகு தேதியை சொன்ன பிறகுதான் படிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படியா தெரியுது, உடம்போட அப்படியே கலந்துருக்கு புத்தகம். பரன்னு எங்கேயுமே நிக்கல பாருங்க. அப்படியே காட்டாத்து வெள்ளம் அப்படியே சலன்னு ஓடிச்சு பாருங்க. அதுதான் அந்த முதிய தலைமுறைக்கும் புதிய தலைமுறைக்குமான கனெக்ஷன். அதுதான் இன்னைக்கு சிறப்பு. அதுதான் வந்து இந்த தோழர் விஎம்எஸ்க்கும் இன்னைக்குதான் தண்ணி நானார். தோழர் ரவீந்திரன் தோழருக்கு அப்புறம் விஎம்எஸ் பேசுவார். தோழர் மிக சிறப்பான உரை. எல்லா தோழர்களும் சொன்ன இதுக்கு நான் சொல்றதுக்கு புதுசா எதுவும் இல்லை தானே. ஏற்கனவே பவித்தோழர் சொன்ன மாதிரி எதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் என்று எங்களுக்கு படக்கூடுமோ அதையெல்லாம் அவங்க எடுத்து காட்டினா. இப்போ இதை நாங்கள் எதிர்பார்ப்போம். இப்போ ஒரு தோழரை பற்றின புத்தகம் என்றால் அவரை பற்றின எந்த விஷயங்கள் வந்திருக்க வேணும் என்று நாங்கள், ஏன்னா நானும் இன்னும் புத்தகத்தை படிக்கல தானே. ஆனால் அந்த புத்தகத்தை படித்த ஒரு திருப்தியை தந்த மாதிரி இருந்தது. அதுக்காக புத்தகம் படிக்கணும் கட்டாயம். ஆனால் புத்தகத்தை படித்த ஒரு திருப்தியை தர ஒரு உரை. மிக்க நன்றி. சந்திப்போம். சரிங்க தோழர். நான் வந்து இதை ஒரு கூடுதலா ஒரு வரியா சொல்லிடுறேன். ஒண்ணு வந்து இந்த புத்தகத்துல ஸ்டாண்டர்ட் மோட்டார் கம்பெனில அந்த இன்ஜினை டியூன் பண்ண பத்தி எழுதியிருக்காரு தோழர். தொழிலாளிகள் எப்படி இன்ஜினை டியூன் பண்ணுவாங்க அதை வந்து
தாளத்தோட இசையோட கலக்குறாரு. அதாவது தொழிற்சாலைக்குள்ள அழகியலை கொண்டு வந்து அந்த சுத்தியல் அடி வந்து இசைக்கருவியா சொல்றாரு. இந்த வர்ணனை வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு புக்கு வாங்கி கொடுத்தாங்க பாருங்க, தனித்தனியா புக்கு. எங்க அப்பா எங்க அம்மா எல்லாம் அரசியல் பேசினாங்க, போ சமையல் அறைக்கு போ அப்படின்னு சொல்லுவாரு, பழைய காலத்து ஆளு. ஆனா அவங்க அப்பா பாருங்க, அவங்க அப்பா புத்தகத்தை வாங்கி வாங்கி ஒய்ஃபு கொடுத்துருக்காரு, அம்மாட்ட வந்து ஒரு வாங்கி படிச்சிருக்காரு. அந்த இலக்கிய அந்த ஆரம்பத்திலே ஊறிடுச்சுல அந்த இலக்கிய ரசிப்பு. அது எங்க வெளிப்படுதுன்னா, அவர் இன்ஜினை டியூன் பண்றத வந்து அப்படி ஒரு இசைக்கருவி டியூன் பண்ற மாதிரி ரசிக்கிறாரு. இது எங்கன்னா உழைப்பு அந்நியப்படுகிறதுன்னு கார்ல் மார்க்ஸ் ஒரு கோட்பாடாக ஆக்கிட்டாரு. அது பெரிய பருமனான விஷயம். அது ரொம்ப விவரிக்கணும்னா நாள் கணக்கில் ஆகும். அத இவர் அந்த உழைப்போட ஒன்னா கலக்குறான். அது வந்து மிஷினும் மனுஷனும் விரும்பி கலக்குறான். இப்ப அங்க சார்லி சாப்ளின்ல மிஷின் போல்டு நட்டா மாறுற மாதிரி இல்லை, அந்த ஒரு தருணத்தை பதிவு பண்றாரு. அது வந்து ரொம்ப முக்கியமா பாக்குறேன். 2ஆம் தலைமுறை தொழிலாளர்கள்னு சொல்றாரு. ஒரு ஆய்வுக்குரிய ஒத்த வரி தான், நான் மகா வாக்கியமா தான் சொல்லிட்டு போறேன். ஏன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு முழுமைத்தன்மை வரணுங்கிறதுக்காக தான் நான் பேசுறேன். தோழரை வந்து அவங்க ரேவதி தோழர் பொறுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2வது, அவங்க வந்து சிம்சன் முதலாளிய முதல் தலைமுறை முதலாளின்றாரு. அதுக்குள்ள அது ஒத்த வரியில நிறைய பிலாசபி இருக்கு. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, நிதி மூலதனத்தை ஒரு தொழில் மூலதனமா மாத்திருக்காங்கன்னு சொல்றாரு. இந்த ஒத்த வரி இதை வந்து அரசியல் பொருளாதாரம் படிச்சவங்க இந்த ஒரு வரியை ரொம்ப ஆழமா பார்ப்பாங்க. அதுக்குள்ள அப்படி பிரிச்சு 1 மணி நேரம் பேசலாம். அதனால 2வது, பங்கு சந்தை வந்து வாங்கி விற்கிற கடையா இருக்கான், மூலதனம் தர்ற இடமா இல்லையா. வாங்கி விற்கிற கடையா இருக்குன்றாரு, கிண்டல் பண்றாரு. பங்கு சந்தை வந்து மூலதனத்தெல்லாம் கொடுக்கலன்றாரு. இதெல்லாம் வந்து 2-3 பேராசிரியரை வச்சுக்கிட்டு பேசணும் இப்ப இத. 2வது, சுதேசி முதலாளிக்கு எடுத்துக்காட்டு வந்து சிம்சன் முதலாளின்னு சொல்றாரு. அதை வந்து அவரு அப்புறம் அது மட்டும் இல்ல, சங்க தலைவர் வந்து பூசாரியா, முதலாளி வந்து அவர் வந்து மூல விக்கிரகமா. சீர்திருத்தவாத தொழிற்சங்கத்தை முதலாளி வந்து இவன் தான் தொழிற்சங்க தலைவரா இருக்குன்னு அவர் தான் டிசைட் பண்ணுவாராம். அந்த சூழ்நிலை அழகா இது பண்றாரு. 2வது, கோமாவுல கிடக்குதான் மேலே முதலாளித்துவம். அதுக்கு பணியால் அதுக்கு வேலைக்காரனா இருக்குதான் இந்திய முதலாளித்துவம். இப்படி இலக்கிய சொலவடைகள்ல நிறைய ஒத்த வரியா போட்டிருக்காரு. மார்வாரியத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்திய முதலாளித்துவமா. ஒரு பிராமணியம்னு அறத பழசாக அல்லது பார்ப்பனியமாக என்னென்னமோ பேச்சுக்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுல இவர் என்ன பங்களிப்பு செலுத்துறாருன்னா, மார்வாடிகள்னு சொல்ற மார்வாரியத்தின் தொடர்ச்சியாக இந்திய முதலாளித்துவமா. அதாவது இதுதான் இது வந்து ரைட்டு. அப்புறம் பருதுவான் பிளீனம் அது இதுன்னு ஆக்சுவலி 100 பக்கத்துக்கு மேலாம் படிக்க மாட்டாங்கிறதுல நான் ஏத்துக்கவே மாட்டேன். அப்படிலாம் நினைச்சா மூலதனத்தை ஆயிரக்கணக்கான பக்குவமா எழுதிப்பாரா கார்ல் மார்க்ஸ், இன்னும் படிச்சுட்டு இருக்குன்னு. அதனால அது ஒண்ணு. எனவே இந்த கூட்டம் என்பது அறிமுக கூட்டம் தான். தோழர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கமிட்டி கூட்டத்துல உட்கார்ந்தாலே உங்களை பாராட்டலாம் கேட்கல, நாங்க எங்களோட சண்டை பண்ணுவியா நீங்க அப்படின்னு சண்டையை கேட்டு வாங்குற மாவீரர் எங்க தோழர். அந்த கூட்டத்துல அந்த மாதிரி கூட்டம் இல்லை. இது வந்து முழுக்க அதனுடைய பாசிட்டிவ பேசி ஒரு கொண்டாட்ட மனநிலை தான் இந்த கூட்டம், கலந்துரையாடல். அடுத்த கூட்டம்னா வேற யாராவது முன் வந்தா அந்த துணியிலையும் உரையாடல்களுடைய மோதல்ல தான் உண்மை தேடப்படும்னு அவர் சொல்லுவாரு. அந்த மாதிரி உண்மையை தேடுவதற்கான கூட்டம் இதுவும் உண்மை தேடுது. இது ஒரு மாதிரி வித்தியாசமா தேடுது, வேற மாதிரியும் தேடலாம். அந்த வகையில எங்க தோழர் ரேவதி வந்து இன்னைக்கு வரலாற்று தருணம் தான். அதனாலதான் சொன்னேன், இன்னைக்கு கூட்டத்துக்கு வராத நம்ம வழக்கமான ஆட்கள் எல்லாம் பாவம் செய்தவங்க. அந்த வகையில இது வந்து ஒரு ஒரு அவர் சொல்றாரு, முதல் தலைமுறையா நானு சிபிஎம்ல பாரு எங்க தோழரு. அப்ப எவ்வளவு ஒரு கனெக்ஷன் அதுல பாருங்க. அவங்க சொன்னாங்க பாருங்க, அந்த வந்து இணையர் வந்து சொல்றாரு, இதுதான் தோழர் ரேவதி. ஆம்பளைங்களுக்கு என்ன திமிரு இருக்கும், நம்ம போய் இணையரை போய் அவரு சொல்றான், ஏய் உனக்கு முன்னாடியே தெரியுங்க அவங்க சீனியர் யாருன்னா நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது
அதாவது நந்தனின் இணையரா இல்ல, பழனிசாமி மகளா இல்ல, என்னைய ரேவதிங்கிறதுக்காக தெரிஞ்சுட்ட என் தலைவன் தான் அப்படின்னு சொல்றேன். அதுதான் அங்கதான் நிக்குது. அதனால அவங்க என்ன சொன்னாங்க, சங்கரையார் தரமாட்டியா, எனக்கு குடியா பிஎம்எஸ். இந்த வார்த்தையை இங்க சொன்னாங்கல்ல, ஒரு இளைய தலைமுறை சொல்லி இருக்குல்ல, இதுக்கு பல பரிமாணம் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் தோழர், அன்றைய கூட்டத்துல இந்த புத்தகம் தான் மிகப்பெரிய கதாநாயகன். நீங்க அந்த கூட்டத்துல இந்த புத்தகம் மட்டும் விற்கப்படலைன்னா அந்த கூட்டத்தை ஒரு பெஸ்ட் உதாரணம்னு சொல்ல முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டத்துல ரேவதி மாதிரி ஒரு 5 பேரை உட்கார வச்சு முன்னாடி படிக்கிட்டு விட்டு பேச விட்டுதான் அந்த கூட்டம் வரலாற்று தருணமா இருக்கும். சரி, நான் அதை பத்தி இங்க எதுவும் பேசல. இதோட என்னுடைய இதை முடிச்சுக்கிறேன். என்னுடைய அங்கலாய்ப்புகளை தோழர் பிஎம்எஸ் பேசி முடிச்சுவாங்க. தோழர் அன்மியூட் பண்ணிக்கணும். டைம் ஆயிடுச்சு, ஸ்பெஷல் கூட்டம் ஆயிடுச்சு. தோழர் ரொம்ப நன்றி தோழர். அது சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. எனக்கு அந்த புத்தகத்தில் உள்ள சரக்கெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சா போதும். அது நம்ம கட்சி தோழர்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை கொண்டு வரணுங்கிறது தான். ஆனா இளைய தலைமுறை உள் வாங்கிட்டாங்க. இப்போ இப்ப இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல வந்துடுது. ரொம்ப நன்றி ரேவதி. அதே மாதிரி நீதிராஜனும் இந்த நக்காவ சில விஷயங்களை நீங்க சிந்திக்கிற மாதிரி அந்த டிஸ்கஷனுக்குள்ள விஷயத்த சொல்லியிருக்கீங்க. நம்ம இந்திய மூலதனத்துக்கும் அமெரிக்க பங்கு மூலதனத்துக்கும் இந்திய மூலதனத்துக்கும் உள்ள வித்தியாசம். இந்த கிரானிக் கிராபிட்டஸ்ங்கிறாங்க. இதெல்லாம் இது மார்வாரி, இது உண்மையில மார்வாரி மூலதனம். அது அந்த வித்தியாசம் அதெல்லாம் டிஸ்கஷனுக்கு வரலாம். அது நம்ம அடிக்கடி பேசலாம். அது முக்கியமா பேச வேண்டிய விவகாரம். இப்போ ஒரு வரியா எடுத்து 2 பேராசிரியர் நீங்க சொன்ன எல்லா விஷயங்களுமே டிஸ்கஷனுக்கு உள்ளது. நம்ம அது ஒவ்வொன்றும் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மனித உடல்ல ஒரு செல்லு பரம்பரையா வந்த அந்த டேட்டாவை வச்சு தான் ஆயுள் காலத்துல சேர்க்கிற டேட்டாவை சேர்த்து அடுத்த செல்லுக்கு கொடுத்துட்டு அந்த செல்லு தன்னுடைய வரலாற்று பங்கு அளிக்குது. இப்ப நீங்க உங்க டேட்டாவை எங்களுக்கு புத்தகம் மூலமா கொடுக்குறீங்க. எங்களுக்கு புரியலன்னா வேற யாருக்கு புரியாம போகலாம். அடுத்த சேவை கொடுக்கணும். இப்படி கொடுக்காம கொடுக்க கூடாது. நான் இப்ப நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் 3 பேரையும் 3 வேற வேற தலைமுறைன்னே சொல்லலாம். அவங்க என்னையோட இளைய தலைமுறை தான் அவங்க தோழரு. அதனால எனக்கு அவங்க என்னை காப்பாத்திட்டாங்க ஒரு வகையில. நான் இவ்வளவு சிறப்பாலாம் பண்ணியிருக்க மாட்டேன், சொதப்பிருப்பேன். ஏதோ தத்துவமா பேசுறதா நினைச்சு கொஞ்சம் உயரமா போயிருப்பேன். அவங்கதான் கரெக்டா அந்த தரையில புத்தகத்தை தரையில கால் வச்சு பறக்காம போயிட்டாங்க. போய் நல்லா பண்ணாங்க. அப்போ நீங்க நிறைவுரையா சொல்ல விரும்புறீங்களா தோழர்? முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி. சரிங்க தோழர். அப்போ ரெக்கார்டிங்க நிப்பாட்டுறேன்.